Hello. Good morning பசங்களா. ரைட், ஒரு ஸ்மால் ஸ்லைட் டிலே, என்ன ஒரு சின்ன டிலே, சாரி ஃபார் த டிலே. ஓகேவா, ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர், அதனால தான். இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம சூப்பராக கண்டினியூ பண்ணிடலாம். ரைட், குட் மார்னிங் பசங்களா. Good morning, welcome my dear soldiers. Good morning warriors. Yes, officially என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் என்னோட soldiers and 10th standard தான். ஸோ நான் 10th standardக்கு எப்பயுமே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேனோ அதே தான். ஸோ எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க, you are going to put attendance. ஸோ attendance எப்படி போடணும்னு தெரியுமா? attendance எப்படி போடணும்னு தெரியுமா? attendance எப்படி போடணும்னு தெரியுமா? எஸ், attendance எப்படி போடணும்? எப்படி அட்டண்டன்ஸ் 10th போடுவாங்க? நீங்கள் தான் இனிமேல் 10th ஸ்டாண்டர்ட் என்ன எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ ஹேவ் டு புட் அட்டண்டன்ஸ் அஸ் யுவர் நேம். உங்களோட நேமை தான் என்ன பண்ணணும், போடணும். ரைட்டா, உங்கள் நேமை டைப் பண்ணி பாய்ஸாக இருந்தால் ஃபயர், கேர்ள்ஸாக இருந்தால் மின்னல், அதோட போடுங்க பார்க்கலாம். ஏன்னா இனிமேல் நான் உங்கள் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் பேர் சொல்லி தான் கூப்பிட போகிறேன். ஐடியிலலாம் நீங்கள் வந்து அனிமி நேமு அதெல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ உன்னோட ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு உன் பேர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ரெகுலராக வந்தால் தான் என்னால் உங்கள் பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும். இவ்வளோ பேர் இருப்பீங்க, ரேட்டாக கிட்டத்தட்ட 1000 பேர் எப்படியும் ரெகுலராக நம்ம சேனலில் லைவ் எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ 160 பேருக்கு மேலே இருக்கீங்க. ஸோ எனக்கு பேர் தெரியணும். ஸோ யார் யார்? கார்த்திக், தமிழினி, அதுக்கப்புறம் அக்ஷயா, பிரதிமா, ஹப்சா, அஸ்விகா, கனிஷ்கா, ரிதன்யா, தேவசாய், நிவேதிதா, ரத்னா, பிரணீதா, கமலேஷ், ஷரண், திவ்யா, கவிநிலா, தாமரை, ஜோதிலக்ஷ்மி, அனிஷ்குமார், ஹேமா, இலக்கியா, சஹானா, சானா, ஆகா செம ஃபாஸ்ட்டாக போகுதுடா, கேஷவ், தாமரை, ரத்னா, டீனா, சுபஸ்ரீ, அனாமிகா, குட், தனஸ்ரீ, அபர்ணா, ஓகே. என்ன அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நந்தினி, ஃபாத்திமா, யாசத், தாஹிரா, ஆயிஷா, குகணேஷ், நந்தினி, இனியா, கஜா, கஜேந்திரன், பாலாஜி, அல்ஃபியா, ஹரிணி, சுஜிதா, ஜானு, ஹாசினி, ரூஹி, சம்யுக்தா, யாகாய், கேசவமூர்த்தி. நீ வேறு ஃபாண்ட்லலாம் அனுப்பிச்சா இதே என்னால் படிக்க முடியல டாடி, இந்த பேரே என்னால் படிக்க முடியல. நீ வேறு ஃபாண்ட்லலாம் அனுப்பிச்சா நான் எப்படி படிக்கிறது? ரைட். ஸோ சாருமதி, அனன்யா, தேவதர்ஷினி, கிஷோர் குமார், கமலி, கார்த்தி, யாழினி, ஓகே, யாசித், ஓகே, கவி, அல்ஃபியா, ஓகே. ரைட், இன்றைக்கி இவ்வளோ தான் என்னால் படிக்க முடிஞ்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. யார் பேராவது நான் படிக்காமல் விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு கேப்டன் மேலே கோவப்பட்டுறாது. ரைட்டா, சரியா? கேப்டன் மேலே கோவப்பட்டுறாத. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் ஒரு பர்டிகுலர் பேர் நான் வாசிக்கிறேன், சரியா? எல்லார் பேரையும் எப்படியாவது வாசித்து முடிச்சுறேன். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அனுப்பிச்சவங்களாம் திருப்பி அனுப்புகிறாங்களா, அதனால என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்க முடியல. சரியா? அதுதான் ஒரே ஒரு காரணம், மித்தபடி ஒன்றும் இல்லை. ரைட், படிச்சுட்டிங்களா? முதல் சொல்லு. அதை விட படிப்பை விட சாப்பிட்டியா எல்லாரும்? ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு, என்ன ஸ்பெஷல்? எங்கள் வீட்டில் இட்லி தான். இட்லி சட்னி நானே ப்ரிப்பேர் பண்ணேன். ரைட்டா, டுடே. அது ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு நீ கேட்கலாம். இட்லி சட்னிலாம் ஈஸியான விஷயந்தான், இருந்தாலும் பண்ணணும்ல. சமைக்கிறதெல்லாம் கஷ்டம், சமைச்சாதான் தெரியாது எவ்வளோ கஷ்டம். காலையிலே பிரியாணியா? யார்ரா அவன்? ஏபிசி ஜூஸு, தோசை, சாம்பார், சாதம், சோறு, சப்பாத்தி, காலையிலே பிரியாணி, வேறு லெவல்ரா. இட்லி சட்னி மீட்டு. ஸோ இட்லி சட்னிலாம் ஹைஃபை. அது என்ன சட்னி வேணா இருக்கட்டும். இட்லி தோசைலாம் ஒரே இனம், ஹைஃபை கொடுத்துக்கலாம். சரியா? ரைட். உப்மா அது யூனிவர்சல் ஈஸி டிஷ்ஷு. ஓகே ரைட். கீரை சாதம். ஓகே ரைட், சூப்பர், குட் 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 குட். நான் சாப்பிட்டேன். எஸ், ஐ ஆல்சோ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். வெரி குட், சூப்பர் பசங்களா. ரைட், இப்போ சொல்லு, படிச்சிட்டியா? நாளைக்கு மத்தியானம் எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கியா? நிறைய பேர் என்ன அப்படின்னா ஒரு பயத்தோடு இருக்கீங்க. நேற்று மேம் நடத்தினப்பையும் சரி, அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸு, நிறைய பேரோட இமெயில்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய பேர் பயத்தில் இருக்கீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி பயப்படுறீங்களோ இதே மாதிரி தான் 10th பசங்களும் இருந்தாங்க. இப்போ 10th பப்ளிக் முடித்தாங்கல்ல, பட்
லைவ் அட்டன் பண்ண எல்லாரும் மாசான சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. லைவை யார் யாரெல்லாம் முழுசா 15 மணி நேரம் லைவ்லாம் இருந்துச்சு பார்த்தியா, அந்த லைவு, அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் சயின்ஸுக்கு லைவ் போட்டோமோ அது எல்லாத்தையும், நாட் ஓன்லி சயின்ஸ் தான், மேக்ஸு, சோஷியல், எல்லா சப்ஜெக்ட்டுமே லைவை அட்டன் பண்ணிட்டு போனவங்க எல்லாருமே சூப்பராக எழுதுனாங்க. ஏன் தெரியுமா இந்த லைவை நான் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்? ஏன்னா இந்த லைவ் வந்து உன் ஃப்ரெண்ட் யாராவது உன் பக்கத்தில் உட்காந்து லாஸ்ட் மினிட்ல கதை சொல்கிற மாதிரி, ஏய் இதுனா இதுடா, இது நம்ம அங்கே படித்தோம்ல, அது வந்து இதை எழுதுடா, டேய் இதை எப்படி பண்ணுப்பா, இதை பண்ணடி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் பேசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் இந்த லைவெல்லாம். இந்த லைவை பார்த்துட்டு போனால் டெஃபினட்டாக உன்னால் சூப்பர் மார்க் வாங்க முடியும். இன்றைக்கி இந்த லைவில் ரைட்டா நான் என்ன சொல்லித்தர போகிறேன், ரைட்டா என்னோட சோல்ஜர்ஸாக இருக்க ஒன்று நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், உன்னை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் தெரியுமா? ரெண்டு விஷயம். மொதல் விஷயம் லாங் ஆன்சர்ஸ். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, ஈவன் 10th கூட அந்த பசங்க ரொம்ப பயந்தானுங்க. லாங் ஆன்சரில் 7 மார்க்குக்கு என்ன சார் படிக்கிறது, 7 மார்க்கு கொஷின் சார் என்ன படிக்கிறது? நான் சொன்னேன் 7 மார்க் கொஷினுக்கு டேரெக்டாக 7 மார்க் வராதுடா, எல்லாமே 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி தான் வரும். மெயினாக 2 மார்க் அண்ட் 4 மார்க்காக தான் வரும், இல்லை 1 மார்க்கெல்லாம் கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை கொஷின் வந்துச்சு. 9th ஸ்டாண்டர்ட் கொஷினோட கடைசி 5 வருஷம் வேறு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் ஒரு 35 கொஷினை நான் எடுத்து பார்த்ததில் ஒரு பர்டிகுலர் கொஷின்ஸ் மட்டும்தான் 5 மார்க்கு கேட்டிருக்காங்க. 7 மார்க்கு கூட கேட்கல, 5 மார்க்குக்கு தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா நம்மளோட 9th சிலபஸையும் 9th எடுத்து பார்த்தப்ப ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே நேற்று ஸ்ராவணி மேமோட கிளாஸ் யாராவது அட்டன் பண்ணலைன்னா இந்த லைவ் முடிஞ்சோடனே அந்த லைவை போய் அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துரு. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு விஷயம் அது. ரெண்டாவது ப்ராப்ளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் போர்டில் நடத்துகிற ப்ராப்ளமை மட்டும் பார்த்துட்டு போ. நாளைக்கு உங்கள் கொஷின் பேப்பரில் அந்த ப்ராப்ளம் வருது, கொஷின் அவுட்டு. சரியா, 9th ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பரில் இருக்க ப்ராப்ளம் அவுட்டுன்னு நினச்சிக்கோ. ரைட்டா, ப்ராப்ளம் கொஷினை அவுட்டுன்னு நினச்சிக்கோ. சரியா, ப்ராப்ளம் கொஷினை அவுட், கன்ஃபார்மாக அவுட். புரியுதா? ஸோ அதனால ப்ராப்ளம் ஒன்று கூட மிஸ் பண்ணிடுற. ஃபஸ்ட்டு லாங் ஆன்சர், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரியா, ரெடியாக இருக்கியா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கா? எஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துடலாமா? ஓகே, ப்ராப்ளமா அல்லது லாங் ஆன்சரா? இஃப் யூ வாண்ட் ப்ராப்ளம், உனக்கு ப்ராப்ளம்ஸ் வேணும்னா சாட்டில் ஃபயர் போடு. ரைட்டா, ப்ராப்ளம்னா ஃபயர், லாங் ஆன்சர்னா மின்னல். ஸோ ப்ராப்ளமா அல்லது லாங் ஆன்சரா? இப்போ சாட்டில் என்ன வருதோ அதுதான். ஃபயரா மின்னலா? ப்ராப்ளமா லாங் ஆன்சரா? எப்பா நிறைய ஃபயர் தான் வருது. ஓகே, ஓகே, நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் தான். சரியா, ஓகே, ஃபயர் தான் நிறையா இருக்குது. மின்னல் 1-2 பேர் தான் மின்னல். சரி, ஓகே. அதிகபட்சம் இந்த செஷன் எவ்வளோ நேரம் இருக்க போகுது தெரியுமா? மணி 11:45 ஆகுதா? 1 மணிக்கு நான் உன்னை விட்டுருவேன். ரைட்டா, 1 o'clock அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுவேன். ரைட்டா, மேக்ஸிமம் 1 o'clock. ரைட்டா, 1 o'clockல நம்ம செஷனை முடிச்சிடலாம். சரியா, அதனால் எனக்கு பயப்படாத. நான் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லி தந்த ஒரு தடவை ரீகால் பண்ண 1:30 அல்லது 1:45 நீ ரெடி ஆகிடலாம். எதுக்கு? லாங் ஆன்சர்ஸ்க்கும் ப்ராப்ளமுக்கும் ரெடி ஆகிடலாம். 1 மணி வரைக்கும் நான் சொல்லித்தர போகிறேன், அதுக்கப்புறம் உனக்கு ரீகால் பண்ண ஒரு 40 minutes மொத்தமாக முடிஞ்சு. சரியா, அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபயர் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், நான் 10th நீட் ஜேக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன்னா நம்மளோட ஆஃப்லைன் சென்டரை போய் விசிட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உனக்கு அதில் நிறையா விஷயங்கள் இருக்கும். லாங் ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பசங்களா, தீம் மின்னல் பேட்ச், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்ச் இன் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு. என்ன சார் நீங்களே உங்களை பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறீங்க? நான் சொல்லலை, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னது தான். திஸ் இஸ் வெரி 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 சூப்பர் டூப்பர் ஒன்று. உனக்கு ஆல்ரெடி நான் டேட் சொல்லியிருந்தேன். ஏப்ரல் 20 we are going to start basic classes. ரைட்டா, ஏப்ரல் 20 பேசிக் கிளாஸஸ் we are going to start at. ரைட்டா, நீ 9th சரியாக படிக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த 10, 12, 15 நாள் கிட்ட இருக்க
பேசிக் கிளாஸை கவனிச்சுட்டு நீ 10th ஸ்டாண்டர்டுக்கு சூப்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? 10th ஸ்டாண்டர்டை சூப்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க? இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா இப்போவே ஜாயின் பண்ணிவிடு. பிகாஸ் இப்போ இருக்க ப்ரைஸு 1999. இது 2999 மாறப்போகுது. ரைட்டா? 2999 மாறப்போகுது. அம்மா அப்பா கிட்ட சொல்லு, நம்ம கம்மியான ப்ரைஸ் இருக்கப்பே நம்ம வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு இப்போயே ஜாயின் பண்ணிடுங்க. ரைட்டா? ஸோ பேசிக் கிளாஸஸ் ரெடி ஆகிருக்கு. உனக்கு அதில் வந்திருக்கும் பேசிக் கிளாஸஸ் டேட்லாம் ஷெடியூல் ஆகிருக்கு. ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். சரியா? அதனால் உங்களுக்கு தெரியும் பேசிக் கிளாஸஸ் இருக்கும். ரைட்டா? கிளாஸ் டைமிங் என்ன அப்படிங்கிறது கேட்பேன். ரைட்டா? டெய்லி ஈவினிங் 7 o'clock 9 o'clock வரைக்கும். ரைட்டா? ஈவினிங் டெய்லி 7 to 9, மண்டே டு சாட்டர்டே. சண்டே வந்து உனக்கு டெஸ்ட் இருக்கும். ரைட்டா? மண்டே டு சாட்டர்டே எப்போயுமே பார்த்தேன் அப்படின்னா உனக்கு இதுதான் எனது கிளாஸ் ஷெடியூல். சரியா? ஸோ இங்கே பார்த்தேன்னா உனக்கு கொடுத்துருப்பேன் என்னென்ன கிளாஸ் என்னென்னக்குன்னு டீட்டெயில் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். எல்லாமே லான்ச் பண்ணியாச்சு. சரியா? பேரண்ட்ஸ் பிலீவ் பண்ணேன்னா பேரண்ட்ஸை வெயிட் பண்ண சொல்லு. 2999 மாறிடும். அதுக்கப்புறம் அடுத்த ரிசல்ட் வந்துடும்ல, 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் நம்புவாங்க. ரைட்டா? பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பசங்களோட அவுட்புட்டெல்லாம் எடுத்து காட்டுங்க. நம்ம தீமினல் பசங்களோட வீடியோஸ் இருக்குது, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கும், குவார்ட்டர்லிக்கும், ஹாஃப் இயர்லிக்கும், பப்ளிக்கில் அவங்க எழுதிட்டு இருந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் பாருங்கள். சரியா? ரைட்? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேசிக் கிளாஸ் இல்லை, இது மெயின் கிளாஸ். ரைட்டா? ஒரு மாதத்துக்கு 1999 ஒரு வருஷத்துக்கு 1 year ஃபீஸ். அது ரைட்டா? 1 year ஃபீஸு இங்கே இருக்கு பாரு. இந்த இருக்கு பாரு, 1 year ஃபார் 1 year. நீ 10th முடிக்கிற வரைக்கும். ரைட்டா? 10th லாஸ்ட் நாள் உன்னால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உனக்கு இது இருக்க போகுது. சரியா? அதுதான் 1999. ஆக்சுவலாக 7000, அதை 3000லேருந்து இப்போ 2000க்கு மாற்றிருக்காங்க 1999க்கு. அதுவும் இப்போ மாறப்போகுது. சீக்கிரம் பார்த்துக்கோங்க. இது எப்படி சார் ஜாயின் பண்ணுறது? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேல, இப்போ நம்மளோட லைவ் போயிட்டுருக்கல, இந்த லைவோட கீழே 1 year பேட்ச்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணனா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பை நவுவில் போய் நீ என்ன பண்ணிடலாம்? பை பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி கொடுத்துட்டு அல்லது ஆப் டீட்டெயில் கேட்டால் கொடுத்துட்டு நீ பை பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருக்கணும். இது வரைக்கும் பார்க்கலனா இப்போயாவது பார்த்துட்டு, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உன்னோட இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன படிக்கணுங்கிறது இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக நேற்று மேம் சொல்லி கொடுத்த 4 mark, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 2 mark நடத்தியிருந்தாங்க. ரைட்டா? இந்த 2 வீடியோவும் இதுதான் உன்னோட 7 markல அதிகமாக வரப்போகுது. உன்னோட 7 markல அதிகமாக வரப்போகிறது இந்த 2 வீடியோவில் இருக்க கொஷின் தான். இந்த 2 வீடியோ. ரைட்டா? இங்கே மேம் வந்து ஒரு லாங் செஷன் போட்டிருக்காங்க. ரைட்டா? 3.5 மணி நேரம் கிளாஸ் ஒன்று, இங்கே ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ். இதுக்குரிய செஷனில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் அது எல்லாத்தையும் நீ பார்த்துட்டாலே போதும், சூப்பராக நீ மார்க் வாங்கிடலாம். அந்த 2 வீடியோ போதும். ப்ளஸ் 3வது இந்த வீடியோ இப்போ நான் நடத்துறது. இதை மட்டும் பார்த்தா போதும், அவ்வளோதான், மாஸ் காட்டிடலாம். சரியா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தீமினல் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து தான் இருக்குது இந்த தடவை. சரியா? ரைட். இப்போ சாட்டில் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, சாட்டில் ஃபுல்லாக ரெட் கலர் ஹார்ட் போட்டுட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் இருக்குல்ல, இந்த வீடியோட லைக் பட்டன், அதை அடித்து நீ உடைக்க போகிற. ரைட்டா? இந்த வீடியோட லைக் பட்டனை அடித்து உடைக்க போகிற. சரியா? அடித்து உடைக்க போகிற. கண்டிப்பாக உனக்கு சூப்பராக என்ன அப்படின்னா ஸ்கோர் இருப்போம். ரைட்டா? ரெட் கலர் ஹார்ட். யூடியூப்பில் பேசிக் கிளாஸஸ் ஆப்பில் இருக்க மாதிரி இருக்காது. ஆப்பில் இருக்க மாதிரி பேசிக் கிளாஸஸ் இருக்காது. ஆப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சரியா? ஓகே, ரைட், சூப்பர். ஆரம்பிச்சிடலாமா? ரைட். ஃபோன் உடஞ்சிருமா? ஓகே, ரைட். ஸ்மாஷ் பண்ணால் ஃபோன் உடஞ்சிரும். ரைட். பிடிஎஃப்லாம் வேண்டாம். பிடிஎஃப் வச்சு படிக்கிற அளவுக்கு நிறைய கொஷின் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு சிலர் கேட்குறாங்க என்ன அப்படின்னா, இதை மட்டும் படித்தா போதுமானு. எப்பயுமே அந்த கொஷின் தப்பான கொஷின் அப்படி கேட்காது. இதை மிஸ் பண்ணாமல் படிச்சிருப்போம். அண்ட் ஆல்சோ லாங் ஆன்சரில் உனக்கு இங்கே நான் இப்போ சொல்லித்தர போகிறேன்ல, இது வரக்கூடிய ப்ரியாரிட்டி வந்து கம்மி. ஏன்னா இது வந்து டைரெக்டாக 5 mark அண்ட் 7 mark வரப்போகுது. உன்னோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் என்ன தெரியுமா இருக்குது? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் 2 mark 3 mark 4 mark எல்லாம் கம்பைன் பண்ணி தான் 7 mark ஆக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு கேட்டுட்டாங்கன்னா, ஏன்னா 35 கொஷின் பேப்பர் நான் அனாலிசிஸ் பண்ணதில் ஒரு 8 கொஷின் பேப்பரில் தான் இதெல்லாம் லாங் ஆன்சர்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு கொஷினாக 5 மார்க்குக்கு 7 மார்க்குக்குன்னு. அதனால தான் இதை ஒரு ப்ரிகாஷனரிக்காக உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லாங் ஆன்சர்.
சரியா? PDF கிடைக்காது, நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும். PDF கிடையாது இன்னைக்கு, PDF கிடையாது. சரியா? ரைட், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்டட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரைட், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ரைட், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுறப்ப given டேட்டா என்ன அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட கொஷின் பேப்பரில் 90% ரைட்டா, 90% நாளைக்கு உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் அதிக ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம என்ன வார்த்தை போடுவோம்? யூபிஎம். ரைட்டா? யூபிஎம்னா என்னது? வாட் இஸ் யூபிஎம்? இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னோட ட்ரூ சோல்ஜராக இருந்த, நீ ட்ரூ தீம் என்னலாக இருந்த, நீ ஒரு ட்ரூ வேதாந்து ரெகுலர் வாட்சிங் ஸ்டூடெண்டாக இருந்தால் யூபிஎம்முக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். தமிழ் மீடியத்துக்கு நான் தமிழில் சொல்கிறேன், தமிழ் மீடியம் பசங்க வெயிட் பண்ண, நான் சொல்கிறேன். அல்ட்ரா ப்ரோமேக்ஸ். அல்ட்ரா ப்ரோமேக்ஸ். திஸ் கொஸ்டின், இந்த கேள்வி அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட்டா? இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் நாளைக்கு உன்னோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதுக்கான ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹையஸ்ட் சான்சஸ் இருக்கு. ரைட்டா? அதிகமாக இருக்கிறதுக்கான ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹையஸ்ட் சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஓகே, அதிக ப்ரியாரிட்டி. ஸோ யூபிஎம்னா அல்ட்ரா ப்ரோமேக்ஸ். நான் நிறைய சயின்ஸ் டென்த்து நடத்துகிறப்பெல்லாம் அங்கங்கே யூபிஎம்னு ஒரு சில கொஸ்டினுக்கு சொல்லுவேன். அதெல்லாம் நீ படிக்காமல் விட்டுறவே கூடாது, அந்த மாதிரி. ஸோ இந்த கொஸ்டினை கவனிங்க. சரியா? கவனி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if 25C of charge, 25C of charge என்னது? 25 கூலும் சார்ஜ். ரைட்டா? 25 கூலும் மின்னோட்டம் இஸ் 25 கூலும் மின்னோட்டம் இருக்கக்கூடியது ஒரு மின்கடத்தி வழியாக 50 வினாடிகள் பாயும் பொழுது அதில் உண்டாகும் மின்சாரத்தின் அளவு என்ன? தமிழ் மீடிய பசங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட்டா? மின்னோட்டம் அதாவது என்ன அர்த்தம்? 25 கூலும் இருக்கக்கூடிய ஒரு மின் சுமை வந்து என்ன பண்ணுது? ஒரு இதுலேருந்து பாஸ் ஆகி போகுது 50 வினாடிகள். அப்போ அதில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன? சரியா? அதில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறது. சரியா? கவனி. கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கிவன் டேட்டா. இதே மாதிரி உங்கள் எக்ஸாமில் எழுத டீச்சர் டப்புன்னு உனக்கு மார்க் போட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சார்ஜ். ரைட்டா? சார்ஜ் என்னது? அப்போ சார்ஜ் என்னது? 25 கூலும்னு கொடுத்துருக்காங்களா? ரைட்? சார்ஜ் எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா Q, கேபிட்டல் Q is equal to 25C. அடுத்த டைம் T is equal to 50 செகண்ட். ஃபார்முலா என்னது? கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? they told to find current. ரைட்டா? current I is equal to Q by T. I is equal to என்னது? Q by T. ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இப்போவே படிச்சிரு. சரியா? இப்போவே படிச்சிரு. 9 அதாவது I is equal to Q by T படிச்சாச்சா? ஞாபகம் வச்சுக்கிட்டியா? நாளைக்கு இந்த கொஷின் தான் உன்னோட கொஷின் பேப்பரில் இருக்க போது. கம்பல்சரியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. I is equal to Q by T. அப்போ சொல்யூஷன் நான் எப்படி எழுதுனேன் பாருங்கள். எழுதுகிற மாதிரியே எழுது. எக்ஸாமில் 10th வந்தால் இப்படி தான் எழுதணும். அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்தே உனக்கு அப்படியே சொல்லித்தரேன். அப்படியே பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ சொல்யூஷன் I is equal to Q by T equal to 25 divided by 50 equal to 125 are 25, 225 are 50. அப்போ 1/2 எழுதலாம். அல்லது current is equal to 0.5. எனக்கு யூனிட் யாராவது சொல்ல முடியுமா? யூனிட் யாராவது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எத்தனை கேள்வி இருக்குது, அதெல்லாம் நீ கேள்வி கவனிக்கிறத மட்டும் வேலையாக வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் போர்டில் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு சாட்டில் ஆன்சர் வரணும். சரியா? ரைட்டா? நான் போர்டில் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு சாட்டில் ஆன்சர் போட்டுக்கணும் நீங்களே. அதுதான் வேவ் லென்த். சரி, கொஞ்சம் டைம் ஆகும். நான் என்ன கேட்பேன், என்ன சொல்லுவேன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீ கண்டுபிடிச்சிருவேன். ரைட்டா? ரெகுலராக அட்டன் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? இது எழுதுறாரா, படுத்து சார் இதான் கேட்பாரு, யூனிட் கேட்பாங்க, இதை எழுதணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்களோ அதை தான் மெயினாக வந்து நான் உங்ககிட்ட கேட்பேன். ஸோ இதுதான் தீமின்னலில் நம்ம 10th பசங்க நம்மக்கிட்ட படிக்கிறப்ப இருந்த ஸ்பெஷாலிட்டி. அவங்க சொல்லுவானுங்க, சார்
நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தீங்க சார், அதுதான் சார் எக்ஸாமில் வந்துச்சு, அதுதான் நான் குவார்ட்டர்லியில் தப்பு பண்ணேன், நான் குவார்ட்டர்லிக்கு முன்னாடியே இந்த லைவை பார்த்துருந்தேன்னா அந்த ஒரு 5 மார்க் கொஷின் நான் விட்டுருக்க மாட்டேன், அந்த 1/2 மார்க் நான் விட்டுருக்க மாட்டேன், நான் சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ வெரி குட். ஸோ நிறைய பேர் இப்படி எழுதுவாங்க ரைட்டா. நான் பேப்பர் கரெக்ஷன், பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. மிகப்பெரிய தப்பு, அப்படி எழுதவே கூடாது. சரியா? என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டரில் ஏன்னு என்ன பண்ணணும், நல்லா தெளிவாக எழுதணும். கேபிட்டல் லெட்டரில் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடணும் ரைட்டா. அவ்வளோதான். ஸோ இது எப்படி இருக்குது பார்த்தியா, நீட்டாக க்ளீன் அண்ட் கிளியராக ரைட்டா. உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிவன் டேட்டா இருக்கணும், ஃபார்முலா இருக்கணும், சொல்யூஷன் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இதுதான் கண்டென்ட், இப்படி தான் நீ எழுதணும். ஸோ அப்போ கேள்வி கொடுத்துருக்காங்க, சார்ஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா, மின் சுமை எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கேட்டிருக்காங்க ரைட்டா, மின்சாரம் எவ்வளோ பாஞ்சிருக்கு, எவ்வளோ மின்சாரம் அது வழியாக போயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. I = Q/T. அப்போ சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் I = Q/T 25/50 1/2. 1/2னா அரை, அது 0.5ன்னு எழுத போகிறோம். சரியா? தட்ஸ் இட், முடிஞ்சு. ஓகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதனால் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இருக்குது பார்த்தியா, அடுத்த கொஷின் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லித்தரதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது உங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. இப்போ நான் சொல்கிறத நீ மனப்பாடம் பண்ண போகிற. சரியா? இப்போ நான் சொல்கிறது நீ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ரைட்டா. ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த 35 கொஷின் பேப்பர் மாடலில் 2 மார்க்கில் மோஸ்ட்டாக ஃபிசிக்ஸில் இருந்து தான் கம்பல்சரி வந்திருக்கு. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக ஃபிசிக்ஸில் இருந்தால் கம்பல்சரி வந்திருக்கு. ஆனால் இந்த 4 மார்க் அல்லது 3 மார்க் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதில் அதிகமான தடவை கெமிஸ்ட்ரி தான் வந்திருக்கு. அதுவும் இப்போ நான் சொல்லித்தர போகிறது தான் ரைட்டா. அதுவும் இப்போ நான் சொல்லித்தர போகிறது தான் வந்திருக்கு ரைட்டா. கவனிங்க ரைட்டா. ஓகே சரியா? கவனிங்க கவனிங்க கவனிங்க, நல்லா கவனி. இப்போ நான் சொல்லித்தரப்போம் how to find oxidation number. ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி ரைட்டா. ஹவு டு ஃபைண்ட் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேட்டர் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது ரைட்டா. 4 மார்க் கம்பல்சரியில் தான் அதை கேட்குறாங்க. 4 மார்க் கம்பல்சரியில் அதிகமாக கேட்கக்கூடியது கெமிஸ்ட்ரி தான். சரியா? கெமிஸ்ட்ரி. கவனிங்க கவனிங்க ரைட்டா. இந்த ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில எலமெண்ட்டு சரியா, ஒரு சிலதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நல்லா கவனிங்க ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே +1 ரைட்டா. நீ 11th வரப்போ டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 9th 10th லெவலுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு நோட் எடுத்து கட கட கடன்னு இதை எழுதிடு. சரியா? ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எப்பயுமே -2 ரைட்டா. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது எப்பயுமே -2. சரியா? இது 2 தான் நம்மளுக்கு மெயினாக நிறைய இதில் கேட்கக்கூடியது. சரியா? இந்த 2 உன் மனசில் நல்லா ஏற்றிக்கோ. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதை நான் உனக்கு என்ன பண்ணுறேன் சொல்லித்தரேன். வேறு ஏதாவது தேவைப்படுமா, வேறு ஏதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது? ஓகே ஓகே ரைட். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக இல்லை, இதுதான் மெயினாக நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஹைட்ரஜனோட வேல்யூ, ஒரு ஆக்சிஜனோட வேல்யூ. சரியா? ரைட்டா? ஓகேவா? ஓகே கவனிச்சுக்கோ. கண்டிப்பாக நாளைக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் நம்பர் கேட்டாங்கன்னா இதான் பண்ணணும். இப்போ பார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிட்டர்மைன் த ஆக்சிடேஷன் நம்பர் ரைட்டா. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரைட்டா. எங்க நல்லா கவனிங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சொன்னாங்கல்ல, உனக்கு நான் ஆல்ரெடி அது ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அதனால இந்த என்ன பண்ணிக்கலாம், நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், உனக்கு தெரியும். இப்போது அதையும் நான் சொல்கிறேன் எப்படி எழுதணும் அப்படின்னு ரைட்டா. ஓகே, ஒரு நல்ல கொஷின், சூப்பராக. முதல் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன ரைட்டா. ஆக்சிடேஷன் நம்பர்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி. கம்பைனிங் கெப்பாசிட்டி அதாவது ஒரு பஸ்ஸில் எத்தனை பேர் போக முடியும்? ஒரு பஸ்ஸில் 40 பேர் போகலாம். ஒரு காரில், ஒரு நார்மல் சின்ன காராக இருந்துச்சுன்னா அதில் 4, அதை விட கொஞ்சம் பெரிய காராக இருந்தால் 7, 4 சீட்டர், 7 சீட்டர், 9 சீட்டர், 11 சீட்டர்,
16 சீட்டரு 21 சீட்டர்னு இப்படி என்னது காரு வேனு பஸ்ஸுன்னு போயிட்டே இருக்கும் கரெக்டா அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆட்டமும் ரைட்டா இப்போ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேரணும்னா ஒருத்தவங்க எலக்ட்ரானை கொடுக்கணும் ஒருத்தவங்க எலக்ட்ரானை வாங்கணும் அப்போ இந்த குடுக்கல் வாங்கல் இருக்குல்ல அந்த குடுக்கல் வாங்கல் தான் என்ன எப்பயுமே 2 எலக்ட்ரான் கொடுத்தாதான் ஆக்சிஜன் முழுமையாக மனசு நிறைஞ்சு ஒருத்தவங்க கூட பாண்டு ஃபார்ம் பண்ணுவாங்க ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பாண்டு ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அதுதான் சரியா அதான் என்னது இங்கே சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ அதாவது எலக்ட்ரான் குடுக்கல் வாங்கல் தான் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் போட்டிருந்தா எலக்ட்ரான் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் ப்ளஸ் போட்டிருந்தா எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ எப்பயுமே ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுப்பாங்க ஆக்சிஜன் எப்பயுமே எலக்ட்ரானை வாங்கிப்பாங்க அவ்வளோதான் புரிஞ்சுதா இஸ் தட் கிளியர் பசங்களா புரிஞ்சுதா பிடிஎஃப் வராது நீ கிளாஸ் கவனிச்சாதான் உனக்கு தெரியும் இன்னைக்கு பிடிஎஃப் கொடுக்க முடியாது ஈவினிங்னா பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணலாம் காலையில் பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ண முடியாது புரிஞ்சுதா இஸ் தட் கிளியர் சூப்பர் வெரி குட் ரைட் சூப்பர் ரைட் ஓகே ரைட் ஸோ நான் சொன்னது புரியல டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணிப்பார் ரைட்டா வீடியோ முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணிப்பார் அப்போ தான் புரியும் சரியாக கவனிக்கலைன்னா உனக்கு புரியாது சரியா ரைட் இப்போ பாருங்க ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இந்த H2Oல ரைட்டா H2Oல இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க கவனி இப்போ வரைக்கும் கவனிச்சு புரியலனாலும் இப்போயாவது கவனிச்சுக்கோ அப்போ டு ஃபைண்டில் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் நான் டு ஃபைண்டில் H2O ரைட்டா H2Oக்கு கண்டுபிடிக்க போகிறேன் ஹைட்ரஜன் எத்தனை பேர் இருக்காங்க ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் என்ன சொன்னேன் ஜென்ரலாகவே ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பயுமே +1ன்னு சொன்னேன் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 2 ஹைட்ரஜன் இருக்குது அதனால +1 × 2 = +2 சரியா +2 ரைட்டா +2 அப்போ ஆக்சிஜன் என்னது எப்பயுமே நான் சொன்னேன் -2 அவ்வளோதான் ஆன்சர் ரைட்டா உனக்கே தெரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ H2O அப்படிங்கிறது பார்த்தேன்னா இங்கே அதுக்கு மேலே எந்த விதமான சார்ஜ் எதுவுமே கிடையாது நீ ஒரு சில ஹையர் கிளாஸஸ் போகிறப்ப இப்படி பார்ப்பேன் H3O+, Cl-, Mn2+, இப்படிலாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் வரும் இதெல்லாம் நியூட்ரல் எலிமெண்ட்ஸ் கிடையாது இதெல்லாம் என்னது நியூட்ரல் எலிமெண்ட்ஸ் கிடையாது சரியா இப்போது இதை ஆட் பண்ணி பாருங்கள் இவங்க 2 பேரும் ஆட் பண்ணுங்க +2 -2 = 0 அப்படின்னா என்ன அர்த்தம் நியூட்ரல்னு அர்த்தம் ரைட்டா அப்படின்னா என்னது நியூட்ரல் அப்போ ஆக்சிஜனுக்கு தேவையானதை ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்க ஹைட்ரஜன் எப்பயுமே கொடுக்குற மாதிரி இருப்பாங்க ரைட்டா ஹைட்ரஜனுக்கு கொடுக்கறது தான் பிடிக்கும் ஆக்சிஜனுக்கு வாங்குறது பிடிக்கும் ஸோ ஹைட்ரஜன் சந்தோஷமாக கொடுத்து ஆக்சிஜன் சந்தோஷமாக வாங்கி 2 பேரும் பாண்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால தான் நம்மளுக்கு H2O ஃபார்ம் ஆயிருக்கு சரியா அதனால தான் என்னது H2O ஃபார்ம் ஆயிருக்கு எப்படி H2O ஃபார்ம் ஆகுதுன்னு புரிஞ்சுதா உனக்கு ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு தான் H2O ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக என்ன கேட்டாங்க ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் கொடுத்துருக்கு ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரான் கொடுத்துருக்கு இப்போ எடுத்து எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆன்சர் கிடையாது ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் +1 ஆக்சிஜன் -2 ரைட்டா இதுதான் ஆன்சர் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாப்பா அவங்க கேள்வி என்ன கேட்டாங்க ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க ஒரு ஹைட்ரஜன் ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கும் ஒரு +1 ரைட்டா ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் +1 சரியா ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் ஒரு +1 அவங்க ஒரு ஹைட்ரஜனுக்கு தான் கேட்டிருக்காங்க ஒரு ஹைட்ரஜனுக்கு +1 ஒரு ஆக்சிஜனுக்கு -2 2 ஹைட்ரஜனும் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிடும் கிளியரா வேற லெவலா இது வேற லெவலா இருந்துச்சுன்னா சாட்ல SMSW போடு பார்க்கலாம் SMSW என்ன தெரியுமா இதெல்லாம் நம்மளோட கோட் வேர்ட் SMSW as I am a captain and you are a soldiers we have some code words SMSW supper matter salt water ரைட்டா அப்பனா என்னது supper matter salt water இது supper matter salt water தானே ஈஸி தானே இப்போ அடுத்த क्वेश्चन நீ தான் கண்டுபிடிக்க போற H2SO4 சூப்பரா நீ கண்டுபிடிச்சிடலாம் இட் இஸ் SMSW ரைட்டா வேற லெவலா வேற லெவல் சரியா ரைட் வேற லெவலா ஓ ஆக்சிஜன் மட்டும் எழுதிருக்கேன் அடுத்த தடவை மேலே ஏற்றி எழுதிடுறேன் இது ஒன்று மட்டும் படிச்சுக்கோங்க ஆக்சிஜன் மட்டும் மேலே எழுதி ரைட்டா
ஸோ நம்ம நிறைய கோட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சூப்பர். இப்போது கவனி, இந்த H2SO4ல இந்த சல்ஃபருக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. ரைட்டா? H2SO4ல சல்ஃபருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? அது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா? H2SO4. ரைட்டா? H2SO4. இந்த H2SO4ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சல்ஃபருக்கு மட்டும் கண்டுபிடிக்கணுமா? ரைட்டா? சல்ஃபருக்கு மட்டும் கண்டுபிடிக்கணுமா? கவனிங்க. இப்போ பாரு, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் எழுத போகிறோம். ரைட்டா? டேரெக்டாக நம்ம இதில் கிவன் டேட்டாலாம் ஒன்றும் இல்லைல்ல, ஃபார்முலா தான் கிவன் டேட்டா. சொல்யூஷனில் ஹைட்ரஜன் என்னதுப்பா? ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? நான் முன்னாடியே சொன்னேன், நான் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு. ஹைட்ரஜனோடது என்ன, ஆக்சிஜனோடது என்ன? டக்குன்னு சார்ட்டில் போடு. ஹைட்ரஜன் +1, ஆக்சிஜன் என்ன? சொல்லுங்க சீக்கிரம். ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. கரெக்டா? வெரி குட். 1ன்னு போடக்கூடாது, +1 தான் ரைட்டான ஆன்சர். ஆக்சிஜன் என்னது? -2. இது கிவன் டேட்டான்னு எழுதிக்கலாம். ரைட்டா? ஆல்ரெடி we know, நம்மளுக்கு இது தெரியும்ல, நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம்ல. இப்போ தான் ஒரு ஸ்லைட்லேயே அடுத்து நம்ம படிச்சிட்டோம். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இப்போது சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் ஹைட்ரஜன். ரைட்டா? 2 ஹைட்ரஜனும் 1 சல்ஃபரும் 4 ஆக்சிஜனும் சேர்ந்து 0. ஏன்னா மேலே எந்த சார்ஜும் இல்லை பார்த்தியா? வெறும் H2SO4 மட்டும்தான் இருக்குது, மேலே எந்த சார்ஜும் இல்லைன்னா இது ஒரு நியூட்ரல் மாலிக்யூல். அப்போ 0. நியூட்ரல் மாலிக்யூல் என்னது? அப்போ 0. சரியா? அப்போ என்னது? 0. ரைட்டா? கவனிங்க. அப்போ இதுதான் நம்ம எழுதணும். 2 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒரே ஒரு சல்ஃபர், 4 டைம்ஸ் ஆக்சிஜன் இருக்குது. வெரி குட்ரா, இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். சூப்பர்டா. அதுக்குள்ளே இங்கே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டில் மெசேஜ் போட்டான் நிறைய பேர். சூப்பர். ஒரு சிலர் ஆன்சரே போட்டுட்டான். ஆனால் ஆன்சர் போடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்பயுமே போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும், ஸ்டெப்பாக போவோம். ரைட்டா? கவனிங்க. புரியலை அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பாரு. இப்போ பார்த்தோன்னா புரியாது. முன்னாடி போ. முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. 2 இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு +1 ப்ளஸ் சல்ஃபர் ப்ளஸ் 4 இன்ட்டு -2 = 0. அப்போ என்ன வரும்? 2 ப்ளஸ் தெரியுதுல, இது எஸ்ஸு ப்ளஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இது போட்டால் மைனஸ் தானே வரும். -8 = 0ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து என்ன வரும்? 2 ப்ளஸ் எஸ் -8 = 0. அப்போ எஸ் -6 = 0. இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டேன்? சப்ராக்ட் பண்ணிட்டேன். அப்போ எஸ் +6. அதுதான் ஆன்சர். அப்போ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +6. சல்ஃபருக்கு என்னது? +6. வெரி குட். சல்ஃபருக்கு +6 கிடச்சிச்சா? யாருக்கெல்லாம் சல்ஃபருக்கு +6 கிடச்சிருக்கு? சூப்பர் ஈஸியா. இதே மாதிரியே ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்பர் அடுத்து இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? வாட் இஸ் திஸ்? இஸ் திஸ் SMSW ஆர் நாட்? SMSW இல்லையா? SMSW கரெக்டா? SMSW சூப்பர் தானே? வேறு லெவலா? எஸ், முடிஞ்சுது. சூப்பர். அப்போ ஆக்சிடேஷன் சம் கேட்டால் செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ரைட்டா? நீ தான் சொல்ல போகிற, நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். எனக்கு கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேணும். ரைட்டா? ஆக்சிஜன் சார் உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருல. ரைட்டா? ஆல்ரெடி என்னோட சோல்ஜர்ஸ்க்கு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கொஷினில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சார்ட்டில் நீங்கள் தான் போட போகிறீங்க. கடகடன் போடு. நாளைக்கு எக்ஸாமில் CO2 வருது, பட்டையை கலப்புறோம் நம்ம. CO2 வருது, வெறித்தனமாக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ரைட்டா? வெறித்தனமாக மாஸ் பண்ண போகிறோம். சரியா? வெரி குட். சமடா. சூப்பர். என்ன பண்ணணும் நம்ம அப்போ? ஸோ அப்போ கிவன் டேட்டா வீணோ நம்மளுக்கு தெரியும்ல. நம்மளுக்கு என்ன தெரியும்? வீணோ ஆக்சிஜன் = -2ன்னு தெரியும். அப்போ CO2ல என்ன இருக்குது? கார்பன் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆக்சிஜன் இருக்குது = 0. அப்போ கார்பன் எனக்கு தெரியாது. 2 × -2 = 0. அப்போ கார்பன்
minus 4 equal to 0, carbon equal to plus 4. வேற லெவலா? SMSW வா? SMSW ரைட்டா? SMSW answer plus 4. எக்ஸாமில் 4 எழுதிடாத. மேக்ஸ் மாதிரி என்ன அப்படின்னா 4 எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்களே சார், அது ப்ளஸ் தானே அப்படின்னு நினச்சிடாத. ப்ளஸ் 4ன்னு கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணணும். எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கண்டிப்பாக போட்டாகணும். அதனால் ப்ளஸ் போடாமல் எழுதிடாத. ப்ளஸ் போடாமல் எழுதிடாதீங்க. செம்மல சூப்பரில் செம்ம ஈஸியாக இருக்குல்ல. இப்போ பாரு அடுத்து நான் டச்சே பண்ண போகிறதுல நெக்ஸ்ட் சம் கம்ப்ளீட்டாக உனக்கு தான். சரியா? கம்ப்ளீட்டாக ஃபார் யூ கைஸ். நம்ம பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்திருக்கோம், நம்மளோட வார்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ HNO3ல நைட்ரஜனுக்கு என்னன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. டெல் மீ ஃபார் நைட்ரஜன். நைட்ரஜனுக்கு என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பர். எஸ், வாட் இஸ் நைட்ரஜன்? நைட்ரஜன் ஆகா 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 வேற லெவல்டா. மாஸ் பண்ணிட்டீங்க போங்க. டைப் பண்ணியே ஒரு சிலர் ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டான். சூப்பர். நாளைக்கு எக்ஸாமில் இத்தனை நாளாக உங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர் நினைப்பாங்க, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுது, இந்த பொண்ணு எப்படி இதெல்லாம் எழுதுது, இவ்வளோ நாளாக நம்ம சொல்லித்தரவே இல்லையே, ஒரு 2 நாளில் பயங்கரமாக படிச்சுட்டு வந்து சூப்பராக எழுதிட்டானே அப்படின்னு. என்ன ஆமாடா, வெயில் பயங்கரமாக இருக்கா, ஏசி நேராக இருந்துமே பயங்கரமாக ஹாட்டாக இருக்குது. இது பெரிய ரூமா, ஏசியோட கெப்பாசிட்டி பற்ற மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜன் ப்ளஸ் 3 times ஆக்சிஜன் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1. நான் பாரு ஒரு தடவை கூட நான் ஒன்றுன்னு எழுத மாட்டேன். ப்ளஸ் 1 நைட்ரஜன் ப்ளஸ் 3 இன்ட்டு -2 ஈக்குவல் டு 0. அப்போ நைட்ரஜன் மைனஸ் இல்லை இப்படியே ப்ளஸ் 1 போட்டு எழுதலாம். ப்ளஸ் 1 ப்ளஸ் நைட்ரஜன் -6, 2 3s are 6. ஒரு ஸ்டெப் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் எப்பயுமே. சரியா? ஸ்டெப்பு மிஸ் பண்ணாமல் எழுதினா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் கரெக்டாக எழுத முடியும். நம்மளோட ப்ராக்டிஸ் ரைட்டா. நம்ம ஒரு போரில் ஜெயிக்கணும், ஒரு வாரில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம போய் என்ன பண்ணுவோம், நம்மளோட வாரில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதனால் we have to do the practice. எப்பயுமே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உன்னோட ப்ராக்டிஸே இந்த மாதிரி தான் இருக்கணும். சரியா? ஓகேவா? சூப்பர். ரைட். அடுத்து போகலாம். அடுத்த கொஷின் போகலாம். ரைட்டா? அடுத்த கொஷின் இங்கே பாரு. அடுத்து சரியான கொஷின். அதாவது ஃபஸ்ட்டு யூபிஎம் ரைட். இது இல்லை, இது வந்து 3rd UPM. 2nd UPM வந்து இன்னொரு கொஷின். இது இல்லை. calculate the sound wave frequency, calculate the charge 2 hours 2.5 16 meter. ரைட். ஓகே. அதாவது this is 3rd UPM. ஃபஸ்ட் UPM என்னது? நம்ம ஃபஸ்ட்டு UPM கொஷின் எது? நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இதுதான் என்னது, நம்மளோட ஃபர்ஸ்ட் டாப் UPM கொஷின் ரைட்டா. ஃபர்ஸ்ட் UPM கொஷின் இதுதான். 25C சார்ஜ் இருக்கக்கூடியது, Q/T. அதே மாதிரி 3rd UPM இது ரைட்டா. 3வது ஹை ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு ரைட்டா. 3வது ஹை ப்ரியாரிட்டி இந்த கொஷின். திஸ் இஸ் 3rd UPM. சரியா? 3rd UPM 3வது அதிகமாக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2nd UPM பின்னாடி இருக்கு, வந்துட்டே இருக்கு, வெயிட் பண்ணு 2nd UPMக்கு ரைட்டா. 3rd UPM ஒன் ஆஃப் த டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ரைட். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே ரைட். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ சோர்ஸ் ஆஃப் அ சவுண்ட். சோர்ஸ்னா என்னது? இப்போ நான் பேசுகிறேன்ல, ரைட். இப்போ நான் பேசுகிறேன்ல, நான் தான் சோர்ஸ். என்கிட்ட இருந்தால் சவுண்டு வருது. அப்போ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட், நான் பேசுகிற சத்தத்தினுடைய ஃப்ரீக்வன்சி ரைட்டா. ஃப்ரீக்வன்சினா என்னது? அதிர்வெண் அர்த்தம். தமிழ் மீடியத்துக்கு சொல்கிறேன் ரைட்டா. அதிர்வெண் என்னவா இருக்குது? 600 Hz ரைட்டா. 600 Hz சொல்லியிருக்காங்க ரைட்டா. 600 Hz. சரியா? calculate the number of times it vibrates in a minute. ஒரு நிமிஷத்தில் எத்தனை முறை அது அதிர்வடையும் ரைட்டா. எத்தனை தடவை அது அதிர்வடைய போகுது, எத்தனை தடவை அது வந்து மேலே கீழே வைப்ரேட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா பாருங்கள். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா ரைட்டா. ஃப்ரீக்வன்சி என்னது? 600 Hz ரைட்டா. 600 Hz என்ன தெரியுமா? முதல் ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியுமா? ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியுமா? உனக்கு ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியுமா? ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா சொல்கிறேன். ஒரு வேவ் இருக்குது. நல்லா கவனி, இதெல்லாம் பேசிக்ஸு. இது இல்லாமல் உன்னால் 10th ஸ்டாண்டர்டில் வந்து
ஒன்றும் பண்ண முடியாது சரியா. அதனால் கவனமாக கவனிச்சுக்கோ இது எல்லாத்தையும் சரியா. இது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது இருக்குல்ல, ஏய் ஐயோ என்னடா இது, டேய் டேய் டே சரி நம்ம ஒன்று எதிர்பார்த்தா அது வேறு மாதிரி வருது ரைட். இது கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நான் உனக்கு சொல்லி தந்துடுறேன் ரைட்டா. நான் உனக்கு வேறு மேட்ச் பண்ணி தரேன், அப்போ நீ மேனேஜ் பண்ணிக்கலாம் ரைட்டா. இப்போது நல்லா கவனிங்க. சரியா. இந்த ரெண்டு படத்தை பார்த்து நீ ஏன் சொல்ல நீனே சொல்ல கேப்டனுக்கு வந்து சோதனையா ரைட்டா. இப்போ பாரு இதில் எதில் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது. நான் எதுவுமே சொல்லலை. ஃப்ரீக்வன்சினா என்னன்னு உனக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சூப்பர்டா, இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன், சமடா. அதுக்குள்ளே நிறைய பேர் சாட்டில் ஆன்சர் பண்ணுறீங்க ரைட்டா. இப்போ பாரு இதில் யாருக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம், ஏவா பியா? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? யாருக்கு இப்போ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, யாருக்கு ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி? ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் இன் அ செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு செகண்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா. 1 செகண்ட், 1 செகண்டில் பியில் இத்தனை வைப்ரேஷன் வந்திருக்கு, 1 செகண்டில் ஏல இத்தனை வைப்ரேஷன். அப்போ ஒரு செகண்டில் ரைட்டா யாருக்கு ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, பியா? என்னடா ஒரு நிமிஷத்தில் எனக்கு அப்படியே உங்களை நம்பி ஒரு களத்தில் இறங்கலான்னா ஒரு நிமிஷத்தில் டபக்குன்னு அவுட் ஆகிட்டீங்களே. ஏதான் ஆன்சர் ரைட்டா. ஏதான் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஒரு செகண்டில். இது வந்து ஒரு செகண்ட், ஒரு செகண்டுக்குள்ள நிறைய வேவ்ஸ் வந்திருக்கு ரைட்டா. ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக ரைட்டா. அதிகமாக எவ்வளோ அலை வந்திருக்கு, எத்தனை அலை வந்திருக்கு, எத்தனை ஃப்ரீக்வன்சி, எத்தனை வேவ்ஸ் வந்திருக்கு, எத்தனை அலை வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு செகண்டில் இதில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது 1, அடுத்து ஒரு 2 கூட வச்சுக்கலாம். மொத்தம் 2 வேவ் தான் வந்திருக்கு இதில் சரியா. இது ஒரு வேவ், இது இன்னொரு வேவ். ஆனால் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 நிறைய வேவ்ஸ் வந்துருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் அ செகண்ட் ரைட்டா. ஒரு வினாடியில் எத்தனை அலைகள் வருது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒரு வினாடின்னு தானே சொன்னேன். அப்போது 600 Hz இஸ் ஈக்குவல் டு 600 வைப்ரேஷன்ஸ் இன் அ செகண்ட் அப்படி வச்சுக்கலாமா. 600 வைப்ரேஷன் இன் அ செகண்ட் வச்சுக்கலாமா. 600 வைப்ரேஷன் கரெக்டா இல்லையா, வைப்ரேஷன் பர் செகண்ட் ரைட்டா. ஒரு வினாடிக்கு 600 வைப்ரேஷன் நம்ம வச்சுக்கலாம் சரியா. ஒரு வினாடிக்கு 600 வைப்ரேஷன் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து டைம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, 1 மினிட்ல எத்தனை வைப்ரேஷன் வரும்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. 1 மினிட்னா என்னது, 60 செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு 600. அப்போ 60 செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், அப்போ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ஈக்குவல் டு பா ஒரு பேனா 5 ரூபா. அப்போ 10 பேனா எவ்வளோ, ஒரு பேனா 5 ரூபா. ஒரு பென் 1 பென் இஸ் ஈக்குவல் டு 5 rupees. அப்போ 10 பென் எவ்வளோன்னு கேட்குறேன், 10 பென்ஸ். என்ன பண்ணுவீங்க நீங்கள், 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, 5 × 10 தான் நம்ம போடுவோம். அப்போ அதே மாதிரியே ஒரு செகண்டுக்கு 600. அப்போ 60 செகண்ட்ஸ்க்குனா 60 × 600, 60 × 600. 6 6 ஆர் என்னது, 6 × 6 36. 3 0 இருக்கு, 3 0 சேர்த்துக்கோங்க ரைட்டா. 36,000 வைப்ரேஷன் சரியா. நான் கொஷின் லீக் பண்ணுறேன்ல, அதை தான் நான் சொல்கிறேன். நாங்கள் சொல்லித்தரதை படிச்சுட்டு போயே பயங்கரமாக மார்க் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம் டைமில் ஃபுல் புக்கு படிக்க முடியாமல் இதை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுனவங்க நிறைய பேர் இருக்காங்க. 36,000 சரியா, வேறு லெவலா. another one SMSW ரைட்டா, வெரி சிம்பிள், சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் கொஷின் ரைட்டா, SMSW. அடுத்த கொஷின் போகலாமா, ரைட் வாங்க அடுத்த கொஷின். ரைட் ஓகே, லைட் என்டர்ஸ் ஃப்ரம் ஏர் இன்டு கிளாஸ் பிளேட் சரியா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் என்ன பண்ணுதா,
நான் இப்போ டார்ச் லைட் அடிக்கிறேன், இங்கே என்ன பண்ணுற ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த வாட்டர் பாட்டில் கண்ணாடின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ நான் ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுது இந்த டார்ச் லைட்டு இதில் போய் படுது. இதில் படுறப்ப there is going to be a refraction. There is going to be refraction. அப்போ ஒரு கொஷின் படிக்க போகிறோம். ப்ராப்ளம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் 2-3 கான்செப்ட் வேறு படிக்கிறோம். அதான் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பியூட்டி. அதாவது இப்போ லைட் இது மேலே இதான் கண்ணாடி பாட்டில்னு வச்சுக்கோ, கண்ணாடி பாட்டில் சரியா? இதில் பட்டு லைட் இப்படி போயிடுது. இது என்னது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. ரைட்டா? பட்டு எதிரொலிக்குது. அதே இது வந்து தண்ணியோ அல்லது கண்ணாடியோனா இதில் பட்டு என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே போகுது. உள்ளுக்குள்ளே போகிறப்ப என்ன பண்ணலை, ஆக்சுவலாக இது இப்படி நேராக போகணும். இப்படி நேராக தான் அது போயிருக்கணும், ஸ்ட்ரைட்டாக போயிருக்கணும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுது, ரைட்டா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணுது, இந்த இடத்துல பெண்ட் ஆகுது. லைட் என்ன பண்ணுது, பெண்ட் ஆகுது. தென் இட் இஸ் கால்ட் ரீஃப்ராக்ஷன். இதுக்கு பேர் தான் என்னது, ரீஃப்ராக்ஷன். இதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன். இது பேர் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு பேர் என்னது, ஸோ எதிரொலித்தல். இது வந்து ஒளி விலகல்னு அர்த்தம். தமிழில் ஒளி விலகல், இது தமிழில் ஒளி விலகல்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் என்ன அப்படின்னா எதிரொலி, எதிரொலி பட்டு எதிரொலிக்கு. ரைட்டா? ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன். ரைட்டா? ரிஃப்ளெக்ஷன் ரீஃப்ராக்ஷன். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யார்ல இருந்து கிளாஸ். இது ஏன் தெரியுமா ரீஃப்ராக்ட் ஆகிருக்கு, இது யார் சரியா? இது ஃபுல்லாக காற்று. ஒரு காற்றுல இருந்து என்ன பண்ணுது இந்த லைட்டு, ஒரு கிளாஸ் வழியாக போகுது. இப்போ நான் டார்ச் லைட் அடிக்கிறேன், இந்த பெண்ணு தான் டார்ச் லைட்னா. இப்போ டார்ச் லைட் என்ன பண்ணுது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏர் மீடியம் தானே. ரைட்டா? என்னோட கையில் இருந்து ரைட்டா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வரைக்கும் இந்த கேப் ஃபுல்லாக என்னது, ஏர் மீடியம். இதுலேருந்து போயிட்டு என்ன பண்ணுது, இந்த கிளாஸில் பட்ட உடனே அது என்னவோ மாறிடுது, தட் இஸ் கிளாஸ் மீடியம். அப்போ லைட் என்ன பண்ணுவாங்க, பெண்ட் ஆகும். அங்கே என்ன ஆகும், பெண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ ரிஃப்ராக்ஷன் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரிஃப்ராக்ஷன் ஆகிறப்ப தே ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது என்ன, ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லா தெரியுமா? பாரு எவ்வளோ படிக்கிறோன்னு பாரு. ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலாலேருந்து வந்த அவுட்புட் தான். ஸ்னெல்ஸ் லா யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? ஸ்னெல்ஸ் லா படிச்சியா? ஸ்னெல்ஸ் லா 10th இருக்குது. 10th ஸ்னெல்ஸ் லா இருக்குது, படிச்சிங்களா? ஸ்னெல்ஸ் லா ஞாபகம் இருக்கா? ஸ்னெல்ஸ் லா ஞாபகம் இருக்கா இல்லையா? படிக்கலைன்னா படிச்சிருங்க. ரைட்டா? ஒரு சிலர் கரெக்டாக போடுறாங்க பாரு. ரைட்டா? படிக்கலைன்னா படிச்சிரு. sin i by sin u இதை மட்டும் எழுதினா கூட போதும். பப்ளிக்லனா இதை எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. sin i by sin r is equal to mu2 by is equal to mu2 by mu1 அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? இதுதான் ஃபார்முலா. இதை மட்டும் எழுதினா கூட போதும். எக்ஸாமில் இதை எழுதினா கூட போதும். ரைட்டாக இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவோட அவுட்புட் இது ரெண்டையும் டிவைட் பண்ணி வந்தது தான் இந்த பாயிண்ட். சரியா? சரி, நம்ம அதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டாம். இந்த கொஷினுக்கு அவ்வளோ தேவையில்லை. சரியா? ஸோ அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னது, கிவன் டேட்டா படி நம்மளோட கிவன் டேட்டா எழுதணும்ல. கிவன் டேட்டாவில் மியூ ஈக்குவல் டு 1.5. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸ்பீட் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மியூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இன் வேக்கம். வாட் இஸ் வேக்யூம்? வேக்யூம்னா என்னது, வெற்றிடம். காற்று கூட இருக்காது. சூரியன்லேருந்து பூமிக்கு லைட் வருதுல, எர்த்து கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அட்மாஸ்பியர் இருக்கு. எர்த்துக்கு வெளியே இட் இஸ் நாட் வேக்யூம். ஸ்பேஸ்லேருந்து வேக்யூம் நம்ம சொல்லலாம், இல்லை ஏதாவது சொல்லலாம். எதுவுமே கிடையாது. நத்திங் நத்திங் நத்திங், எம்டி ஸ்பேஸ். எதுவுமே, ஈவன் காற்று கூட இருக்கக்கூடாது. காற்று கூட இல்லாமல் இருக்க தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், we are going to call it as vacuum, வெற்றிடம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த வெற்றிடத்தில் லைட்டோட ஸ்பீட் என்ன தான், 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். இவ்வளோ ஸ்பீடில் லைட்டு ட்ராவல் ஆகுது. இப்போது ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் கிளாஸ், அந்த கிளாஸில் போகிறப்ப ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன தெரியுமா, மியூ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு c/v. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, v தானே கேட்டிருக்காங்க. v தான் இது ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் ஸ்பீட் ஆஃப் த லைட். ரைட்டா? c ஈக்குவல் டு 3 ×
10 to the power 8 meter per second. V equal to என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது? mu is equal to c by v. அப்ப 1.5 equal to தெரியுது இது 1.5 equal to 3 into 10 to the power 8 divided by v. அப்போ v equal to என்னப்பா வரும்? v equal to v எந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த பக்கம். சரி அடுத்த பேஜில் எழுதுறேன் நான். ரைட்டா அடுத்த பேஜில் எழுதுறேன். ஸோ அப்போ 1.5 equal to 3 into 10 to the power 8 divided by vன்னு இருக்கு. அப்போ v equal to 3 into 10 to the power 8 divided by 1.5. 1.53 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 2 1 2 தானே. ஸோ அப்போ 1.5 ஆர் 1.5 2 1.5 ஆர் 3. அப்போ v is equal to 2 into 10 to the power 8 meter per second. நான் சொன்னதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. நான் திரும்புறதுக்கு முன்னாடியே ஆன்சர் வந்துருச்சு. தட்ஸ் குட், தட்ஸ் கிரேட். சரியா? அது ரொம்ப ரொம்ப கிரேட். சரியா? அது ரொம்ப ரொம்ப கிரேட். வெரி குட் வெரி குட் வெரி குட் பசங்களா, வெரி குட். சீரியஸாக கவனிச்சா நிறைய பேருக்கு புரியும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு லைட்டை என்ன பண்ணுது அப்படின்னா காற்றுல வழியாக ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இதுதான் டார்ச் லைட். இதை நான் என்ன பண்ணுறேன்? இந்த லைட்டை அடித்து ஒரு கண்ணாடி மேலே விழுக வைக்கிறேன். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அப்போ என்ன பண்ணணுமா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணாடி மேலே விழுகிறப்ப அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு 1.5ன்னு கொடுத்துட்டாங்க. லைட்டோட ஸ்பீடு வேக்யூமில் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது லைட்டு அந்த கிளாஸ் வழியாக போகிறப்ப என்ன ஸ்பீடில் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? என்ன ஸ்பீடில் போகும்? ஃபார்முலா என்னது? mu is equal to c by v. சிங்கிறது லைட்டோட ஸ்பீட் இன் வேக்யூம் டிவைடட் பை விங்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்டில் போகுதோ அதோட ஸ்பீடு. அப்போ mu is equal to c by lambda. mu கொடுத்துட்டாங்க, c கொடுத்துட்டாங்க, v கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1.5 into 3 into 10 to the power 8 divided by v. v is equal to போட்டு கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 into 10 to the power 8 meter per second. புரிஞ்சுதா இல்லையா? புட் ரெட் ஹார்ட், புட் ரெட் ஹார்ட். சிவப்பு ரத்த கலரில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை போடவும். ரைட்? எஸ், சீக்கிரம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சீக்கிரம் வாங்க, லாங் ஆன்சர் வேற பார்க்கணும். ரைட், சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட், ஓகே. கால்குலேட் த வேவ் லென்த். வேவ் லென்த்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு வேவ் லென்த்னா என்ன? ரைட்டா? கிவன் டேட்டா வேவ் லென்த்னா லாம்டா ஈக்குவல் டு என்ன? சவுண்ட் வேவ் ஹேவிங் அ ஃப்ரீக்வன்சி எஃப்னே வச்சுக்கலாம் நம்ம சிம்பிளாக. ஈக்குவல் டு 20 Hz. ஓகே. சவுண்ட் ஆஃப் யாரோட சவுண்ட்? ரைட்டா? ஸ்பீட் v is equal to 340 meter per second கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 340 meter per second கொடுத்துருக்காங்க. ரைட்டா? லாம்டாவோட ஃபார்முலா என்னதப்பா? சிம்பிள். இதெல்லாம் டேரெக்டாக படிச்சிடலாம். ரைட்டா? எப்பா இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குப்பா. இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. சரியா? இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு v by f, ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை v. இதெல்லாம் ஃபார்முலா. நீ இவ்வளோ நாள் படிக்கலனாலும் இப்போயாவது என்ன பண்ண படிச்சு, சாரி மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். ரைட்டா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு c by v. ரைட்டா? ஸ்பீட் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி. v by f. க்ரீக் லெட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இது v. அது உன் புக்கில் நியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீ வீன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இப்போதைக்கு நீ என்னது நியூன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு c by vங்கிறது ஸ்பீடு. அது ஒரு ஃபார்முலா. இது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா. ரைட்டா? ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா, ரைட்டா, ரெண்டுமே ஸ்பீடு அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு c by v. சரியா? அப்படி எழுதிக்கலாம். இது ஃப்ரீக்வன்சியை பொறுத்து. ரைட்டா? ஹியர் தே ஹவ் given it as frequency. சரியா? ஃப்ரீக்வன்சியை வச்சுன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? லாம்டா ஈக்குவல் டு v by fன்னு போடணும். ரைட்டா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு v by f. அப்போ என்ன வரும்? அப்போ லாம்டா ஈக்குவல் டு v என்னது? 340 டிவைடட் பை என்ன வரப்போகுது? 20. கேன்சல் பண்ண என்னப்பா வரும்? லாம்டாவில் 0 கேன்சல் ஆகிடும். 1 3s are 3, ரிமைண்டர் 1, 17. ஓ, அதுதான் ஆன்சர் பண்ணிங்களா? 17. ஓகே, 17. ஓகே. வாட் இஸ் த யூனிட்? வேவ் லென்த்தோட யூனிட் என்ன? வேவ் லென்த்தோட யூனிட் என்ன? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் வேவ் லென்த்?
வேவ் லென்த்தோட யூனிட் என்ன? வேவ் லென்த்தோட யூனிட் மீட்டர் per செகண்டா? வெலாசிட்டி தானே மீட்டர் per செகண்ட். வேவ் லென்த் என்னது? ஆம்ஸ்ட்ராங். வேவ் லென்த்துக்கு என்னது? ஆம்ஸ்ட்ராங். ரைட்டா? வேவ் லென்த்துக்கு ஆம்ஸ்ட்ராங். ஏ போட்டு மேலே ஒரு ஸ்கொயர் மாதிரி போடணும். ரைட்டா? இட் இஸ் ஆம்ஸ்ட்ராங். வேவ் லென்த்துக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 17 ஆம்ஸ்ட்ராங். ரைட்டா? 17 A0. 17 A0. சரியா? ஏ போட்டு மேலே போடணும். லாம்டா வந்து இது பேர் தான் லாம்டா. 17 A0. சரியா? ரைட். அடுத்த கொஷின். தி செகண்ட் மோஸ்ட் யூபிஎம். ரைட்டா? செகண்ட் யூபிஎம் கொஸ்டின். ரைட்டா? செகண்ட் யூபிஎம். சரியா? தி செகண்ட் யூபிஎம் இஸ் திஸ் இஸ் த கொஷின். உனக்கு எக்ஸாமில் நாளைக்கு ஃபஸ்ட்டு அந்த கொஷின் கேட்கலாம். அந்த கொஷின் கேட்கலனா அடுத்து 2 மார்க்கில் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்கணுன்னா அதிக சான்ஸ் இருக்கக்கூடிய கொஷின் இது தான். சரியா? அதிக சான்ஸ் இருக்கக்கூடிய கொஷின் இது தான். சரியா? அதிக சான்ஸ் இருக்கக்கூடிய கொஷின் இது தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்க. calculate the amount of charge. ஓகே ரைட். இப்போ என்னது? சார்ஜ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சார்ஜ்னு என்னதுப்பா? சார்ஜோட சிம்பிள் என்னது? சார்ஜ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? சார்ஜ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? சார்ஜ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? we represent it as q. q equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். flowing in 2 hours time t equal to 2 hours னு கொடுத்திருக்காங்க. ரைட்டா? through an electric bulb drawing a current of ampere. current I is equal to 2.5 amps னு கொடுத்திருக்காங்க. சரியா? 2.5 amps. ஸோ டைம் என்ன பண்ணணும்? நம்ம ஹவர்ஸில் இருந்து என்ன பண்ணணும்? we have to make it as a ஹவரில் இருந்தால் மினிட்ஸ்க்கு மாற்றணும். அப்போ 2 × 60க்கு மாற்றினா மினிட்ஸு, நம்ம செகண்ட்ஸில் வச்சு தான் பண்ணணும். அப்போ 60 × 60. ரைட்டா? 2 × 60 × 60. ரைட்டா? கரெக்டா? கேபிட்டல் கியூ போடணும். ரைட்டா? ஸ்மால் கியூ இல்லை. ஸ்மால் கியூ வந்து யூனிட்டு அல்லது வேறு இருக்குது. கேபிட்டல் கியூ தான் கரெக்டானது. ரைட்டா? கேபிட்டல் கியூ. சரியா? 2 × 600 × 600. அப்போ ஃபார்முலா என்னது? அப்போதே உனக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல. ஃபார்முலா I is equal to Q/T. இதான் அந்த ஃபார்முலா. I is equal to Q/T. இப்போ Q equal to என்ன வரும்? அப்போ சொல்யூஷனில் சொல்யூஷன் நம்ம எழுத போகிறோம். Q is equal to I × T. I × T. I equal to என்னது? 2.5. T equal to 2 × 60 × 60. என்னப்பா வருது? மல்டிப்ளை பண்ணால் வாட் இஸ் ஆன்சர்? என்ன ஆன்சர் போட்டிருக்கணும்? 18,000 7,200. 18,000 7,200. மிஸ்டேக் பண்ணாதீங்க. இட் இஸ் 18,000 கூலும். Q is equal to 18,000 C. C என்னது இந்த இடத்துல? கூலும்னு அர்த்தம். ரைட்டா? 18,000 கூலும். 18,000 கூலும். சரியா? 18,000 கூலும். சரியா? 18,000 கூலும். 18,000 கூலும்பு. ரைட்டா? 18,000 கூலும். ரைட். ரைட். டக்குன்னு சொல்ல ஆன்சர். டக்குன்னு சொல்லுங்கள். சிஓல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஃபர்ஸ்ட் கொஷின். இதில் நான் இனி எக்ஸாமில் சூப்பராக செஞ்சிடலாம். என்னப்பா ஆன்சர்? சிஓல சிக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்? சிஓல சிக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்? இன்றைக்கி பே பண்ணலாம். கண்டிப்பாக தீமினலுக்கு சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க. நீங்கள் லேட்டாக பே பண்ண உனக்கு காஸ்ட் கூட போகுது. 2,999 மாற போகுது. அதனால சீக்கிரம். டேய், கார்பனோடது +4 கிடையாது. இங்கே என்னன்னு பார்க்கணும். இந்த கொஷினில் கார்பனுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும். CO2ல +4 இருந்துச்சு. CO2ல தான் +4. இங்கே கார்பனுக்கு என்னது? கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன். கார்பன் என்னன்னு தெரியாது. ஆக்சிஜனுக்கு -2 = 0. அப்போ கார்பன் = +2ல இங்கே என்னது? +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ரைட்டா? இட் இஸ் +2. திஸ் இஸ் த என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்ட்ரி ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பார்க்க கார்பன் ஒன்றா தெரியும், ஆனால் ஆன்சர் வேறு மாதிரி இருக்க போகுது. அடுத்து MnSO4. சல்ஃபருக்கு உனக்கு தெரியும்ல,
சல்ஃபருக்கு உனக்கு தெரியும்ல mn தெரியாது mn அப்படியே வச்சுக்கோங்க சல்ஃபருக்கு +6 ப்ளஸ் 4 into -2 equal to 0 அப்போ mnன்றது மேங்கனீஸ் mn என்னது மேங்கனீஸ் -8 equal to 0 அப்போ mn equal to mn -2 equal to 0 mn equal to +2 mn equal to +2 சரியா +2 வெரி குட் நிறைய பேர் அதுக்குள்ளே போட்டுட்டீங்க ரைட்டா ரைட் குட் சரியா ரைட் வெரி குட் +2 சரியா ரைட் லாஸ்ட் ப்ராப்ளம் சீக்கிரம் வாங்க லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம் வாங்க ரைட் கவனிங்க ரைட் கவனிங்க an object travels 16 மீட்டர் ரைட்டா 16 மீட்டர் 4 செகண்டில் போகுது அதுக்கப்புறம் அதே 16 மீட்டரை 2 செகண்டில் போகுது முதல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்குது 16 மீட்டரை 4 நிமிஷம் ஆகுது கடக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 16 மீட்டரை 2 செகண்டில் என்ன பண்ணுது கடந்து போயிடுது அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா ஆவரேஜ்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் கிடையாது ரைட்டா ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் சிம்பிள் திங் ரைட்டா ஸோ ஃபஸ்ட் என்னது டிஸ்டன்ஸ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன ஸ்பீட் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ் பை டைம் இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ d1 ப்ளஸ் d2 d1 என்னது 16 d2வும் 16 டோட்டலாக 32 மீட்டர்ஸ் ரைட்டா டைம் என்னது t1 ப்ளஸ் t2 4 செகண்ட் ப்ளஸ் 2 செகண்ட் 4 ப்ளஸ் 2 6 செகண்ட் அவ்வளோதான் இப்போ ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா d/t வெரி குட் d/t வெரி குட் வெரி குட் ஹர்ஷவர்தன் வெரி குட் ஓகே ஹர்ஷவர்தன்லாம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப டவுட்டாக கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு புரியலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பான் பரவாயில்ல குட் சூப்பர் வெரி குட் ஹர்ஷவர்தன் கண்டிப்பாக அவனோட ஜூனியர்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துட்டு போ தீமினல் எவ்வளோ பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அதில் நம்ம எப்படிலாம் லாஸ்ட்டில் நம்ம அனிமேஷன்ஸ்லலாம் படித்தோம் அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு போங்க சரியா அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு d/t d என்னது 32 இது 6 அப்போ என்ன வரும் 32 divided by 6 speed is equal to பாயிண்ட்ல ஒரு ஆன்சர் என்னது 1 6 are 6 5 6 are 30 remainder 2 பாயிண்ட் வச்சு 3 times 3 வரப்போ அப்ராக்சிமேட்டாக 5.33 மீட்டர் per second 5.33 மீட்டர் per second சரியா 5.33 மீட்டர் per second சரியா குட் 5.33 மீட்டர் per second ஸோ தட்ஸ் இட் பா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீ பார்த்துட்டு போனாலே தாராளமாக போதுமானது சரியா இந்த ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு போகிறதே போதுமானது இந்த ப்ராப்ளம்ஸே உனக்கு ரொம்ப போதுமானது இதை தாண்டி உனக்கு பெருசாக ஒன்றும் கேட்டுற மாட்டாங்க இதை தாண்டி நீ என்ன பண்ண தேவையில்லை எழுத தேவை யார் எனக்குலாம் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகிருக்கு சார் கண்டிப்பாக என்னால் நாளைக்கு ப்ராப்ளம் எழுத முடியும் இதில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் கண்டிப்பாக என்னால் எழுத முடியும் அப்படின்னு எஸ் ரைட்டா இனி தேங்க்யூ சொல்கிற விதமாக என்னை எடிட் பண்ண போறியா என்ன எடிட் பண்ண போகிற சரி எடிட் பண்ணி எனக்கு டெலகிராமில் அனுப்பு ஹரிஷ் குட் ஓகே ரைட் சரியா ஸோ கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒன்று என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகிருக்கும் இட் இஸ் SMSW வேறு லெவலில் நாளைக்கு நீங்கள் சோல்ஜர்ஸ் என்ன பண்ண போகிறீங்க மாஸ் பண்ணிட்டு வர போகிறீங்க இப்போ லாங் ஆன்சர் படிக்கலாமா ரைட் ஐ வில் கிவ் யூ 2 minutes பிரேக் ரைட்டா ஒரு 2 minutes பிரேக் அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் லாங் ஆன்சர் படிக்கலாமா 2 minutes பிரேக் எடுத்துக்கலாமா சரி 5 minutes எடுத்துக்கலாம்
ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிற லாங் ஆன்சர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவேன்ப்பா. லாங் ஆன்சர்ஸ் ரொம்ப நேரம் இல்லை, கட 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 கடன்னு வாசிச்சு விட்டுருவேன். சரியா? லாங் ஆன்சர்ஸ் ஜஸ்ட் வாசிக்கிறது மட்டும்தான். சரியா? ஓகே ரைட். சரியா? அதாவது கட கட கடன்னு படிச்சிடலாம். இந்த லாங் ஆன்சர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது பெருசாக கேட்கக்கூடிய லாங் ஆன்சர். சரி, நீ பிரேக் போயிட்டு வா. ஆஃப்டர் தட் வி வில் டிஸ்கஸ். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. வைதகி மேம் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? தட் இஸ் அ சர்ப்ரைஸ். வைதகி மேம் தான் உனக்கு பெய்ட் பேட்சில் மேக்ஸ் எடுப்பாங்க. ரைட்டா? அல்டிமேட்டு தட் இஸ் அல்டிமேட். அதெல்லாம் உனக்கு தான் அந்த ஸ்பெஷாலிட்டிலாம் கிடைக்க போகுது. டுமாரோ மார்னிங் கிளாஸ் வைங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு 3 ஸ்டாரா? நான் அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் யூபிஎம் போடுவேன். சரி, நம்ம புதுசாக வேறு கண்டுபிடிப்பேன்னா உங்களுக்காக. ரைட். கேப்டன் பாயலுங்களா? இப்போவே வா. கோஆப்ரேட்னா என்னது? பிரணீதா ஏதோ சொல்கிறீங்க, என்னது? ஆஷா மேம் சொல்லிட்டாங்களா? சரி, ஓகே ரைட். பிடிஎஃப் எதுக்குமே கிடையாது. நீ கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணால் தான் உனக்கு பிடிஎஃப், இல்லைனா பிடிஎஃப் கிடையாது. ப்ராப்ளம்லாம் என்னென்ன ப்ராப்ளம் பார்த்துருப்பேல, அவ்வளோதான். பேரண்ட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட்னா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லு, அப்போ தான் நான் பண்ண முடியும். ரிப்ளை பண்ணுங்கன்னு நீ சொன்னால் உன் மெசேஜ் மேலே போயிடுச்சு, அதுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியாது. திருப்பி அந்த மெசேஜை போட்டு ஸ்பேம் பண்ணாத. நீ இது வரைக்கும் எந்த சம்மே பார்க்கல அப்படின்னா இந்த சம்மையாவது பார்த்துட்டு போங்க. மித்த சம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. இந்த சம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம தமிழ் மீடியமும் சேர்த்து தான் எடுக்க போகிறோம். வி ஹவ் ப்ராமிஸ்ட் தட். கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் இனிமேல் எடுக்க போகிற கிளாஸ், அதான் நீங்கள் எல்லோரும் வர போகிறீங்களா, உங்கள் பேட்ச் எல்லாத்துக்குமே வி ஆர் கோயிங் டு கம் வித் தமிழ் மீடியம் ஆல்சோ. சரியா? அதனால் நீ தைரியமாக ஜாயின் பண்ணலாம். இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் கிடையாது. இன்றைக்கி ஈவினிங் நீயாக தான் படிக்கணும். சரியா? இன்றைக்கி ஈவினிங் நீயாக தான் படிக்கணும். சரியா? எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு செஷனே கிடையாது. நாங்கள்லாம் 15 மணி நேரம் எடுக்கிறப்ப தான் பிரேக்கு பெருசாக வேணும் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பிரேக் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த சம் மட்டும் பார்த்தா போதும். சரியா? மேப்லாம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டாங்க மேம், பார்த்துக்கோங்க. ரைட்டா? இந்த பிடிஎஃப்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த பிடிஎஃப் கொடுக்க முடியாதா? இன்றைக்கி வந்து பிடிஎஃப் ஈவினிங்னா ஜென்ரேட் பண்ணி கிளாஸ் நம்ம எடுக்க முடியும். காலையில் தானே, அதனால் பிடிஎஃப் அப்லோட் பண்ண முடியாது. தீமினல் ஜாயின் பண்ணிட்டீங்களா? வெரி குட், சூப்பர். ஸோ யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் இப்போயே ஜாயின் பண்ணு. நீ 10th ஸ்டாண்டர்ட் வா, உனக்கு 15 மணி நேரம் கிளாஸ்லாம் எடுக்கிறேன். நீ பார்க்கலையா என்ன? பப்ளிக் எக்ஸாமுக்கு 15 மணி நேரம் ஃபுல் புக்கை ரிவைஸ் பண்ணி விட்டுட்டேன். தனியாக உட்காந்து படித்தா கூட படிக்க முடியாது எவனாலையும். என் கூட சேர்ந்து காலைல 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக 15 மணி நேரம். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிட்டீங்க. ரைட்டா? ஓகே, குட். 20 ஹார்ஸ் நீலாம் தாங்க மாட்டேன். 20 ஹார்ஸ்னால் கஷ்டம். நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கே மேரத்தான்லாம் உண்டு. மேரத்தான்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஈவினிங் இந்த பிடிஎஃப் தரீங்களா? சரி, நான் ஈவினிங் கொடுக்க சொல்கிறேன். சரியா? அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஈவினிங்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்கிறேன். சரியா? பவர் ஆஃப் கேப்டனா? எஸ். 5 மினிட்ஸ் ஆகலை, இன்னும் ஒரு 1 மினிட் இருக்குது. 12:45 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிரணீதா என்ன சொல்கிறீங்க? கான்ஃபிடன்ஸ் ஆப்ரேட்டர் கேப்டன். என்னது கான்ஃபிடன்ஸ்? என்னையே சொல்கிறீங்களா இல்லை உங்கள சொல்கிறீங்களா? எங்கே S=6 நான் சொன்னேன்? அது முன்னாடி ஒரு சம்மில் கண்டுபிடிச்சோம். வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். முன்னாடி ஒரு சம்மில் கண்டுபிடிச்சோம், அதுதான். இப்போ ஆல்ரெடி பிரேக்கில் தான் இருக்கோம் நம்ம. சரியா? டைம் ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. யூடியூப்பில் படித்தா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? யூடியூப்பில் நீ படித்தாலும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் என்ன தெரியுமா, யூடியூப்பில் உனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தியா, தீமினலில் என்றைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, என்றைக்கு கிளாஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல. ஆனால் யூடியூப்பில் அப்படி சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் இந்த செஷன் வந்து ஈவினிங் தான் எடுக்கிறதா இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலன்னு மாற்றிட்டோம்.
இன்றைக்கி காலையிலன்னு மாற்றிட்டோம். இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர்டு இருக்காது, அவ்வளோதான் விஷயம். எப்போ என்ன கிளாஸ் வரும், சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம் டக்குன்னு வந்துச்சுன்னா எக்ஸாமுக்குரிய கண்டென்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து என்ன அப்படின்னா யூடியூப்பில் உனக்கு இருக்கும், பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் அதே இது நீ நம்மளோட பெய்டு பேட்சில் இருந்தேன்னா உனக்கு என்ன தெரியுமா இருக்கும், நான் பெய்டு பேட்சோட ஓப்பன் பண்ணுறேன், என்னோட லாகின் ஐடி உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ தான் உனக்கு தெரியும், அப்போ இப்படிலாம் நம்மளுக்கு கிளாஸ் இருந்திருக்குமோ, அப்போ இப்படி இருக்கிறனால தான் அதை நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு. இது டீச்சர்ஸோட ஐடி என்னோடது, இதில் நான் உனக்கு காட்டுறேன். இதுதான் 500 ப்ரைம் பேட்ச். இதில் பார்த்தனா இங்கே பாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் போட்டு இருக்கும். ஸோ இந்த டைமுக்கு நீங்கள் இது தான் எடுக்கணும், இதெல்லாம் ரிவிஷன் கிளாஸ் மாதிரி. ஸோ இந்த டைம் அதாவது 7ஆம் தேதி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் 7 to 7:50 நீங்கள் எடுக்கணும். இந்த டைமுக்கு இந்த லெசன் எடுக்கணும், இதுக்கு இது எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீ வந்து யூடியூப்பில் தேடி படிக்கிறது கஷ்டம். யூடியூப்பில் நீ வந்து இப்போ ஒரு வீடியோ வேணும்னா நீ தேடணும், இங்கே தேட தேவையில்லை. இங்கே பார்த்தேன்னா இந்த டேட் படி இருக்கும். ஸோ நோட்ஸு, ரிப்ளே, நான் எழுதுகிற நோட்ஸ். இப்போ நான் கிளாஸ் எழுதுகிற நோட்ஸ் எல்லாம் நீ கேட்குறல, நீ சார் எனக்கு பிடிஎஃப் கொடுங்க சார் எனக்கு பிடிஎஃப் கொடுங்க சார் நீ சொல்கிறல. ஆனால் இங்கே அந்த மாதிரி நீ சொல்ல தேவையே இல்லை. நாங்கள் என்ன எழுதுகிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக அப்லோட் ஆகிடும். நான் கிளாஸில் ஒரு புள்ளி வச்சா கூட அந்த புள்ளி கூட ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நீ அதுலேருந்து என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்து படிச்சுக்கலாம். அதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்து படிச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்கும். நான் அன்றைக்கி கிளாஸில் என்ன பண்ணேன், நான் கிளாஸில் என்ன நடத்தினோ அது எல்லாமே அப்படியே அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். நான் எழுதுனது, நான் இங்கே பாரு நான் என்னென்ன எழுதிருக்கேன், நான் எழுதுனதெல்லாம் அப்படியே இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்தப்ப என்னென்னலாம் இருக்குன்னு, சரியா, அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எழுதுனதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நீ அதுலேருந்து என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எடுத்து படிச்சுக்கலாம். இதில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன தெரியுமா உனக்கு, லாஸ்ட்டாக கிளாஸ் முடிகிறப்பெல்லாம் கடைசின்னு மார்ச் மாதம் பிப்ரவரி மாதத்துலலாம் பார்த்தேன்னா உனக்கு நான் காட்டுறேன் பாரு. இந்த லாங் ஆன்சர்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், இமேஜ் பேசிஸில் படித்தானுங்க லாஸ்ட் இயரில். ஸோ இந்த தடவை அந்த மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் லோட் ஆகிற டைம் ஆகுதா, இங்கே பாரு எப்படி இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் லெசனோட லாங் ஆன்சர், 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசன் லாங் ஆன்சர். ஸோ இது எல்லாமே சயின்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். சோஷியல் இது அனிமேஷனில் இருக்கும், சோஷியல் அனிமேஷனில் இருக்கும். இது யூடியூப்பில் வராது, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு மணிக்கணக்காக நிறைய டைம் செலவு பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணோம், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ரைட்டா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 3 சம்மரி, ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் டீட்டெயில். இது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான இமேஜஸ், ஒவ்வொரு கொஷினுக்கும் அது ரிலேட்டடான இமேஜஸோட படிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதில் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. அதுதான் விஷயம். இதெல்லாம் நம்ம கான்செப்ட் சொல்லித்தரது, எழுதுறது, அதுக்கடுத்து இமேஜ், சர்க்கியூட் டயக்ராம்க்கெலாம் சர்க்கியூட் டயக்ராமு, அதில் என்ன புக்கில் இருந்துச்சுன்னா புக்கில் இருக்க மாதிரியே டயக்ராம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பாரு, கரண்ட்டுனா என்ன, 1 ஆம்பியர் கரண்ட், எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுனா என்னது, அதோட யூனிட் என்ன, அது எப்படி சார்ஜ் போகுது, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்ன, இதெல்லாம் உனக்கு அடுத்த வருஷம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும் நம்மளோடது. அதனால் நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோடது. சரியா? நான் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே நடத்துகிறது வித்தியாசமாக தான் இருக்கும். எல்லாருமே we have put lot of efforts. எவ்வளோ பிடிஎஃப் பாரு, இது எல்லாமே பிடிஎஃப் தான். நீ ஒரு தடவை படிக்கிறப்பே உனக்கு மனசில் ஃபுல்லாக பதிகிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இமேஜஸாக மாற்றி
இதெல்லாம் பார்த்தேன்னா பயாலஜியும் இமேஜோட சரியா பயாலஜியும் பார்த்தேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜஸோடு இருக்கும் எல்லாமே ஹார்ட்டு ரேபிட்குரியது எல்லாமே சரியா சரி நீ ஜாயின் பண்ணி அதை என்ஜாய் பண்ணு ரைட்டா இப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் சரியா லாங் ஆன்சர் படிக்கலாமா லாங் ஆன்சர் லெட் அஸ் கோ ஃபார் லாங் ஆன்சர் ஸோ நீ தீமினல் பேட்சில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிவிடு 20லேருந்து பேசிக் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இது நம்மளோட சயின்ஸ் மேக்ஸ் சோஷியல் தமிழோட ஷெடியூல் என்னென்னைக்கு என்னென்ன கிளாஸு எப்போ நடக்க போகுது அப்படின்னு ரைட் ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு சேஃபர் ஜோனுக்கு தான் இந்த கொஷின் எல்லாமே இப்போ நான் நடத்த போகிற கொஷின் எல்லாமே ஃபார் அ சேஃபர் ஜோன் என்ன தெரியுமா ஷாமணி மேம் சொல்லி கொடுத்த 4 மார்க் அண்ட் 2 மார்க் தான் உன்னோட லாங் ஆன்சரில் கொஷின் பேப்பரில் இருக்க போகுது அதனால் ஷாமணி மேம் சொல்லி கொடுத்த அந்த 4 மார்க் அண்ட் 2 மார்க்கை இது வரைக்கும் நீ பார்க்கலனா கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துரு சரியா தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் லாங் ஆன்சர் ரைட்டா லாங் ஆன்சர் நீ ஃபுல் மார்க் வாங்கணும்னா அந்த 2 மார்க் வீடியோவும் அந்த 4 மார்க் வீடியோவும் கட்டாயமாக நீ பார்க்கணும் அதை தாண்டி உன்னோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தான் இப்போ நான் நடத்த போகிறதுலாம் வரப்போகுது ரைட்டா இப்போ நான் நடத்த போகிறதுலாம் வரப்போகுது ஸோ இது எல்லாத்தையும் கவனமாக கவனிச்சுக்கோ நான் ரொம்ப ரேண்டமாக தான் சொல்ல போகிறேன் ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம் சரியா ட்ரா எ நீட் டயக்ராம் ஆஃப் அ ஏசி ஜெனரேட்டர் என்ன சொல்கிறாங்க ஏசி ஜெனரேட்டர் நீ டயக்ராம் வரைஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏசி ஜெனரேட்டர் நான் எப்படி சார் வரைகிறது ரொம்ப சிம்பிள் இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் அதே சைஸ் இந்த பக்கம் ஒரு ரெக்டாங்கிள் அதே சைஸில் ஒரு ரெக்டாங்கிள் போடு அதே சைஸில் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் நான் சின்னதாக வரைஞ்சி காட்டுறேன் ஒரு ரெக்டாங்கிள் போட்டேன் இந்த ரெக்டாங்கிள் கீழே ஜாயின் பண்ணாமல் இப்படி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கேன் கரெக்டாக 3 போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை நார்த்துன்னு எழுதிட்டேன் இதை சவுத்துன்னு எழுதிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் இங்கேருந்து ஒரு வயர் இங்கே வரைக்கும் இன்னொரு வயர் நல்ல நீளமாக ஸோ இந்த வயரில் ஒரு சின்ன ஸ்கொயரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வயரில் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வயர் மாதிரி இதிலேருந்து கனெக்ஷன் எடுத்து இங்கே இப்படி வரியாக ஒரு லோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட ஜாயின் பண்ணு அவ்வளோதான் முடிஞ்சு இவ்வளோ தான் டயக்ராம் இந்த டயக்ராமை தான் உன்னை வரைய சொல்கிறாங்க இதில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 தடவை வரைய போகிற ரைட்டா ஒரே டயக்ராமை 2 தடவை வரைய போகிற பட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ரைட்டா இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே பிசின்னு கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு இருக்குது இங்கே பார்த்தா அப்படின்னா ஏபிசிடி ரிவர்ஸில் இருக்கும் அது மட்டும்தான் மாற்றணும் வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை அதை தவிர வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை 2 தடவை ஒரே டயக்ராமை தான் வரைய போகிற எங்கேயுமே எதையுமே மாற்றாத ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாற்ற போகிற இதுதான் ரொட்டேட் ஆகிருக்கு ரைட்டா இப்படி இருக்க அட்டை ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட ஃபோன் இப்படி இருக்கா இப்படி இருக்கிறது என்ன ஆயிருக்கு இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு அவ்வளோதான் விஷயம் இப்படி இருக்கிறது என்ன பண்ணியிருக்கு இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு அவ்வளோதான் சரியா இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு அவ்வளோதான் அதுதான் கான்செப்ட்டு அதனால தான் ஏபிசிடின்னு இருந்தது ஏபிசிடி இப்படி இருந்தது இப்படி மாறிடுச்சு அவ்வளோதான் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு தட்ஸ் இட் சரியா தட்ஸ் இட் அதுதான் டயக்ராம் வரைஞ்சிட்டு பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் புக்கில் பார்த்துக்கலாம் சரியா புக்கில் பார்த்துட்டு என்ன தெரியும் ஸ்லிப் ரிங்ஸ் எது ப்ரஷஸ் எது பெர்மனன்ட் மேக்னெட்டு இது வந்து ஆர்மேச்சர் அல்லது காயில்னு எழுதியிருப்பாங்க தட்ஸ் இட் அதை மட்டும் பார்த்தா போதும் சரியா கவனி அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேட்டர் ஏசி ஜெனரேட்டர் நம்ம வரைஞ்சிருக்கோம் அதில் என்னென்னலாம் இருக்குது கன்சிஸ்ட் ஆஃப் அ ரொட்டேட்டிங் ரெக்டாங்குலர் ஏபிசிடி காயில் ரொட்டேட்டிங் ரெக்டாங்குலர் காயில் ரைட்டா ரொட்டேட்டிங் ரெக்டாங்குலர் காயில் அந்த காயில் பேர் என்னது ஏபிசிடிங்கிறதா அந்த காயிலோட பேர் ஏபிசிடிங்கிறது என்னது அந்த காயிலோட பேர் அதுக்கு பேர் என்னது ஆர்மெச்சர் ரைட்டா அந்த காயிலுக்கு பேர் என்னது தட் காயில் இஸ் கால்ட் அஸ் ஆர்மெச்சர் ஸ்பெல்லிங் கவனம் ரைட்டா placed between the 2 poles of permanent magnet ரைட்டா permanent magnetக்கு 2 poles ரைட்டா permanent magnet ரைட்டா placed between permanent magnetக்கு நடுவில் இது என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க 2 end of the coil அந்த காயிலோட 2 எண்டும் connected to 2 slip ring S1 and S2 ரைட்டா 2 slip ring சரியா இந்த 2 என்ன பண்ணாங்க S1 and S2 ஒன்று S1ல இன்னொன்று S2ல கனெக்ட் பண்ணியிருக்காங்களே அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க S1 and S2ஓட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க த இன்னர் சைட் ஆஃப் திஸ் ரிங்ஸ் ஆர் இன்சுலேட்டட் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இதை நிறைய பசங்க எழுதாம விட்டுருவாங்க ரைட்டா இந்த இன்னர் சைட் ஆஃப் த ஸ்லிப் ரிங்கை இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க சரியா
இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எதுக்கு உனக்கு 15 hours மேரத்தானு? உனக்கு இப்போ நடத்த போகிறதில்ல, பப்ளிக் எக்ஸாம் அப்போ தான் 15 hours மேரத்தான் வரும், அப்போ பார்க்கலாம். இப்போலாம் 15 hours மேரத்தான் கிடையாது. அமைதியாக உட்காருங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு போய் படிக்கணும். 2 conducting stationary brushes, ரைட்டா? அசையாத மரம் ஒன்று, அந்த மாதிரி அசையாமல் இருக்கக்கூடிய 2 ஸ்டேஷ்னரி ப்ரஷ் B1 and B2 separately on the rings S1 and S2, ரைட்டா? S1 and S2ங்கிற 2 ரிங்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? ஓகேவா? ரைட்? சரியா? These 2 rings S1 and S2 are internally attached to the axle, ரைட்டா? இன்டர்னலாக என்ன பண்ண போகுது? ஆக்சலோட அட்டாச் ஆகிருக்க போகுது. நெக்ஸ்ட் பாருங்க, the axle may be mechanically rotated from the outside to rotate the coil. வெளியே இருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம அந்த ஆக்சலை ரொட்டேட் பண்ண போகிறோம். நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்? அந்த காயிலை ரொட்டேட் பண்ண போகிறோம். கீழே வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்களை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அந்த காயிலை ரொட்டேட் பண்ணுவாங்க. Outer ends of the 2 brushes are connected to the external circuit. காயில் எப்போல்லாம் ரொட்டேட் ஆகுதோ, when the coil is rotated, magnetic flux linked with the coil changes. This change in magnetic flux will lead to the generation of induced current, ரைட்டா? நல்ல கவனி. ஒவ்வொரு தடவையும் இந்த ஆர்மேச்சர் காயில், ரைட்டா, இங்கேருந்து இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இது இருக்குல்ல, இது இப்படி இருக்கப்போ பிரச்சனை இல்லை, ரைட்டா? இப்படி இருக்கப்போ என்ன பண்ணுது பாரு, இதெல்லாம் இது மேலே போய் படுமா? இதெல்லாம் இது மேலே போய் படும்ல. இப்படி இருக்கப்போ படாது, ஆனால் இப்படி இருக்கப்போ படும். இப்படி நம்ம சுற்றுறப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு தடைப்படுறனால, ரைட்டா, தடைப்படுற காரணத்தினால டமால் டுமில் இடிக்கிறப்ப இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடும். அப்படி எலக்ட்ரான்ஸ் தெரிச்சு ஓடுறப்ப தான் மேலேருந்து என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கீழே வருது. அந்த எலக்ட்ரான்ஸை பிடுங்கிட்டோன்னா என்னது? அந்த எலக்ட்ரான்ஸை பிடுங்கிட்டா என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான்ஸை பிடுங்கிட்டா நம்மளுக்கு கரண்ட் கிடச்சிடும். அந்த எலக்ட்ரான்ஸை பிடுங்கிட்டா என்ன ஆகிடும்? நம்மளுக்கு கரண்ட் கிடச்சிடும். அதுதான் கரண்ட். See, as you are going to travel with me for the next 1 year, நீங்கள் எல்லோரும் 1 year நம்ம சேனலில் நீங்கள் எல்லாருமே இங்கே கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ இருக்கிறத விட இன்னும் நிறைய மூட்டைப்பூச்சி, ரைட்டா, ரொம்ப அதிகமான மூட்டைப்பூச்சி வரும். மூட்டைப்பூச்சின்னு என்னது? அன்வான்ட் பர்சன்ஸ், ரைட்டா? நம்ம சீரியஸாக கவனிச்சுட்டு இருப்போம். அப்போ கவனிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே, ஏன்னா அம்மா அப்பாவோட கஷ்டம், வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற குறிக்கோள் இல்லாமல் நிறைய அன்வான்ட் வேஸ்ட் ஃபெல்லோஸ் கண்டிப்பாக நம்ம சாட்டில் இருப்பாங்க. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? கிளிக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டேன்னா அல்லது ஜஸ்ட் பிளாக் கொடுத்துட்டேன்னா உனக்கு அவங்க மெசேஜ் வராது. நான் பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், நான் நடத்திட்டு இருக்கப்போ ஒவ்வொரு தடவையும் போய் ஒவ்வொருத்தராக பிளாக் பண்ணிட்டே இருக்கணும். உனக்கு ஒருத்தவங்க அனுப்புகிற மெசேஜ் பிடிக்கலைன்னா சிம்பிளாக நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை பிளாக் பண்ணால் அவங்க ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வில் ஆட்டோமேட்டிக்லி பிளாக் இட். திருப்பி வேறு ஐடியிலேருந்து வருவாங்களா? வரட்டும், எத்தனை தடவை வேணால் வரட்டும், என்ன வேணால் பண்ணணும். முடிஞ்சது அது மட்டும்தானே முடியும், படிக்க முடியாது. படிக்கிறதுக்கு தைரியமோ துப்போ இல்லை. படிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, துப்பு இல்லை, இதை தானே பண்ண முடியும். பண்ணி ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிச்சிடட்டும். என்ன பண்ண முடியும்? ஒரு மெசேஜை 10 தடவை அனுப்ப முடியுமா? ஒரு 50 தடவை அனுப்ப முடியுமா? நான்லாம் மதிக்கவே மாட்டேன். ஐ வில் நெவர் ரெஸ்பாண்ட் டு இட். அந்த மாதிரி டிக்கெட்டை மதிக்கவே மாட்டேன். அதே மாதிரி தான் என்னோடய சோல்ஜர்ஸ் ஆனால் நீங்களும் இருக்கணும், மதிக்கவே கூடாது. டோன்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு தெம். அதுக்கு பதில் பேசுகிறது, அதுக்கு கமெண்ட் பண்ணுறது எதுவுமே பண்ணாது. அதெல்லாம் என்ன அப்படின்னா பெருமையாக நினச்சிக்குவான். நம்ம திட்டுறத, அசிங்கத்தை பெருமையாக நினைக்கிறவங்க இருக்காங்க. அதனால் அவங்க நம்மளுக்கு தேவையில்லை. சிம்பிளி பிளாக் தெம். நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க, ரைட்டா? அவ்வளோதான். உங்களுக்கு அவங்க மெசேஜ் அதுக்கப்புறம் தெரியாது, நம்ம படுக்க படிக்கலாம். இல்லை பெட்டர், நான் என்ன சொல்கிறேன், இப்போ லாங் ஆன்சர்ஸ் தியரி தானே நடத்துகிறேன், ஃபோனை ஃபுல் ஸ்க்ரீனில் போடு, ரைட்டா? சாட் ஆஃப் பண்ணு, யாரோட மெசேஜும் வராது. சரியா? யாரோட மெசேஜ் வரும், யாரோட மெசேஜும் நீ பார்க்க வேண்டாம். நான் கேள்வி கேட்டேன்னா நீ என்ன பண்ணலாம்? அப்போ சாட் ஆன் பண்ணி பதில் சொல்லு, இல்லைன்னா விட்டுரு. படிக்கணும். நம்மளுக்கு தேவை நாளைக்கு மத்தியானம் இந்த டைம் ஸ்கூலில் எக்ஸாம் பேப்பர் கொடுக்க உட்கார வச்சுருவாங்க, அதனால் பார்த்துக்கலாம். சரியா? ரைட், ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஸோ அப்போ மொதல் கொஷின் ஒன்று நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதை பொறுத்து தான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்து பயாலஜியில் ஒரு பெரிய கொஷின் என்ன அப்படின்னா, ஹவ் ஆர் விட்டமின்ஸ் யூஸ்ஃபுல் டு அஸ்? என்னென்னலாம் டிசீஸ் இருக்குது, அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? விட்டமின்ஸை பற்றியும் விட்டமின்ஸோட டெஃபிஷியன்சினால், விட்டமின்ஸ் குறைகிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதை கேட்டிருக்காங்க. முதல் விட்டமின்ஸ் எதுக்கு தேவை?
விட்டமின்னா என்ன? Vitamins are the vital nutrients required in minute quantity to perform psychological and biochemical functions. Right? Vitamins are the vital nutrients. Vitamins ங்கிறது என்னது? Vital nutrients என்னது? ரொம்ப தேவையான nutrient required in minute quantity. நம்ம உடம்புல ரொம்ப மைன்யூட்டாக தான் தேவை, அதிகமாலாம் தேவையில்லை, ரொம்ப மைன்யூட்டாக to perform physiological, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய எல்லா அசைவுகள் அதுக்கும் தேவை. பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் இந்த விட்டமின் ரொம்ப ரொம்ப தேவை. என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். விட்டமின் ஏ கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கேரட் எங்கெங்கெல்லாம் இருக்குது? கேரட்டு, பப்பாளி, அதுக்கப்புறம் இலை கீரை வகைகள், அதில் லீஃபி வெஜிடபிள், ஃபிஷ்ஷு, லிவர் ஆயில், இது உன் புக்கில் அப்படியே இருக்குது. டேப்லெட் காலம் நீ என்ன பண்ணலாம்? படிச்சுக்கலாம். ஸோ ஜெராப்தல்மியா, அதுக்கப்புறம் நிக்டலோபியா, அதாவது கண்ணில் நிறைய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண் காஞ்சு போகிறது, உறைந்து போதல், தூரத்தில் இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனை, கண் பார்வை குறைபாடு ஏற்பட போகுது. அடுத்து விட்டமின் டி, கால்சிஃபெரால். ரைட்டா? கால்சிஃபெரால்னால் என்னது? நம்மளுக்கு கால்சியம் சத்து குறையக்கூடியது. ரிக்கெட்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு ரிக்கெட்ஸ் வரப்போகுது, அதாவது கால் வந்து எலும்பு நேராக இல்லாமல் வளைஞ்சு காணப்படுறது. ரிப்ஸ், ரைட்டா? நெஞ்சு எலும்பில் பிரச்சனை இருக்கக்கூடியது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது தான் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. சரியா? அதெல்லாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சினால். விட்டமின் ஈயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். ரைட்டா? அடுத்தடுத்து குழந்தை பெற்றும் தன்மை அல்லது மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடியது. விட்டமின் கேன் அப்படின்னா ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாமே விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ். அடுத்து மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட 5 கொஷின். ரைட்டா? ரொம்ப முக்கியமானது. இந்த கொஷின் வந்து யூபிஎம் கூட வச்சுக்கலாம், ஏன்னா இது 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, அப்படியே 10th இருக்குது. சரியா? ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். ரைட்டா? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? த ஹரிசாண்டல் ரோ ஆர் கால்ட் பீரியட்ஸ். த ஸோ டோட்டல் எத்தனை இருக்குது? 7 பீரியட் இருக்கு. ரைட்டா? ஹரிசாண்டல் ரோக்கு பேர் என்னது? ஹரிசாண்டல் ரோக்கு பேர் பீரியடு. டோட்டலாக 7 பீரியட் இருக்குது. அதே இது பார்த்திங்க அப்படின்னா elements are placed in periods based on the number of shells in their atoms. இது கூட தேவையில்லை, இந்த பாயிண்ட் தான் மெயினாக தேவை. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட்டு, vertical columns in a periodic table top to bottom are called groups. vertical columns are called group எழுதினாலே போதும். டோட்டலாக 18 குரூப் இருக்குது. ரைட்டா? ஸோ இதெல்லாத்தையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, என்ன பண்ணுறது? முடிச்சிடலாம் கடகடன். ஃபாஸ்ட்டாக தானே நம்ம போகிறோம், ஜஸ்ட் போயிடலாம். வாங்க. ரைட். அடுத்து வந்து ரொம்ப பெரிய கொஷின், கொஞ்சம் பெரிய கொஷின். வாட் ஆர் த பெர்மனன்ட் டிஷ்யூஸ்? பெர்மனன்ட் டிஷ்யூனா என்னது? எதெல்லாம் நம்ம பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்ல போகிறோம்? 2 தான் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்ல போகிறோம். the permanent tissue are those in which growth has stopped either completely or for a time being. ரைட்டா? பெர்மனன்ட் டிஷ்யூங்கிறது மொத்தமாகவே இதுக்கப்புறம் வளரவே வளராது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களாம் குழந்தைங்களா இருக்கீங்க, 9th 10th படிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் வளருவீங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வளர மாட்டேன். ரைட்டா? அப்போ என்ன ஆயிடுச்சு? இதுக்கப்புறம் என் உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் பெர்மனன்ட், இனிமேல் அப்படியே தான் இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருப்போம். மனுஷங்க வாழ்க்கைப்புறம் வளர்ந்துட்டே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டெல்லாம் கூடவே கூடாது, அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ அதுதான் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ பிளான்ட்டில் அந்த மாதிரி 2 இருக்குது, ஒன்று சிம்பிள் டிஷ்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. யாருன்னு பார்த்துடலாமா? சிம்பிள் டிஷ்யூங்கிறது ஹோமோஜினஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர் செல்ஸ். யார்? பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, இந்த 3 பேர் தான் சிம்பிள் டிஷ்யூ. ஒவ்வொருத்தவங்கள பற்றி வேற நம்ம படிக்கணுமா? ரைட்டா? ஃபஸ்ட்டு பேரன் கைமா. பேரன் கைமான்றது என்னது? சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ மேட் அப் ஆஃப் லிவிங் செல்ஸ். உயிரோடு இருக்கக்கூடிய செல்லை வச்சு தான் என்ன பண்ணுமா இது உருவாயிருக்குமா? ரைட்டா? உயிரோடு இருக்கக்கூடிய செல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். செல்ஸ் ஆர் தின் வால்ட். ரைட்டா? இது பாரு திக்காகவே இல்லை. இப்போ பாரு நான் வரைகிற கோடு எவ்வளோ திக்காக இருக்குது, ஆனால் அந்த கோடு பாரு ரொம்ப தின்னாக இருக்குது. ரைட்டா? ரொம்ப மெலிதாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும், அல்லது ரவுண்டு ஷேப்பில் இருக்கும், அல்லது பாலிகனல் ஷேப், எப்படி வேணால் இருக்கலாம். நல்ல டெவலப் ஆகிருக்கும். இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ், உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்பேஸ் எல்லாம் கூட உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இது வந்து என்ன அப்படின்னா பேரன்கைமோட டைப் என்னென்ன டைப்லாம் இருக்குது?
ஒன்று 𝐴𝐼𝐸 இன்னொன்று 𝐻்ளோரன்கைமா. 𝐴𝐼𝐸 என்ன, க்ளோரன்கைமா என்னது? வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல, தண்ணியிலே வளரக்கூடிய பிளான்ட்ஸ், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஸ்பேசஸ் இருக்கக்கூடியது, அதான் 𝐴𝐼𝐸. க்ளோரன்கைமான்றது குளோரோபிளாஸ்ட். வேலை என்ன? தண்ணியை சேமித்து வைக்கிறது, உணவை சேமித்து வைக்கிறது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பாயன்சி மிதக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இன்வால்வ் இன் செக்ரீஷன்ஸ், ரைட்டாக ஒரு சில விஷயங்களை செக்ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா நம்மளோட கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதோட டைப்ஸ் இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் தான் நம்மளோட 7 மார்க்கில் கேட்குறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. சரியா? ஈவினிங்குள்ளே இந்த PDF நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன். சரியா? ஓகேவா? ரைட், சரியா? ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இதுக்கு மேலே வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ ப்ராப்ளம்ஸ் நாளைக்கு நல்லா எழுதிட்டு வாங்க. சரியா? ஓகே, டாடா, பாய். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு 200% எப்பயுமே நம்பிக்கை வச்சுக்கணும். பாய் பாய்.